दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धुः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनयाय भूदिकी सर्वं यतेव नियमेन मथन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्क्रीकुलं प्रणमामि मूर्धना भूतं तरस्य मखताभ्य भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवादवे नमः पुरुषकार वैभवञ्च साधनस्य गौरवं तत् अधिकारी कृत्यमस्य सद्गुरूपसेवनं हरिदयां हैदिकीं गुरुरुपायताञ्च यः वशनभूषणे अवतत् जगद्गुरुं तमाश्रये வாடி நலந்திகள் நாரணன் தாதனருள் வாடி அவன் வாய்மொழிகள் வாழியவே ஏறு திருவுடையான் எந்த உலகாரியன் சொல் தேறு திருவுடையான் சீர். ஆச்சரியமான இந்த சன்னிவேஷத்திலே இன்று தொடங்கி சில நாட்களுக்கு சப்தகாதை என்கிற கிரந்தத்தை அனுபவிக்கலான்னு ஆச்சாரனுடைய நிர்ணயம். அந்த ஆச்சார நிர்ணயத்தின்படியே இந்த சப்தகாதை என்கிற கிரந்தத்தை நிர்விக்னமாக நிறைவேற்றி கொடுக்கணும் என்று அந்த கீதாச்சாரன் திருவடியை பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு தொடங்குவோம். சப்தகாதை ஆச்சரியமான கிரந்தம், 7 பாசுரங்களோடு கூடியது. அந்த கிரந்தத்தின் அந்த கிரந்தம் என்னவோ அந்த கிரந்தத்தின் பெயரிலேயே 7 பாசுரம் தெரியுது. சப்தகாதை, சப்தம்னா 7, சப்தம் காதை. காதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா காதான்னு சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத சொல்ல காதான்னு சொல்லுவா. காதான்னா ஒரு நடந்து முடிந்த கதையை பற்றியோ அல்லது ஒரு முக்கியமான சம்சாரி அறிய வேண்டிய விஷயத்தை பற்றியோ சொல்லக்கூடிய பாடலாக இருந்தால் அதற்கு காதான்னு பேர். நடந்து முடிந்த கதையை பற்றியோ முமுட்சுவாக இருக்கக்கூடிய, முமுட்சுவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு சம்சாரியுடைய நிலையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தால் அதுக்கு காதான்னு பேர். அந்த காதா சப்த காதா, அதுதான் சப்த காதைன்னு தமிழ் வந்து. சப்த காதை, சப்தம்னா 7 அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த சப்த காதை எதனுடைய விஷயம்? உயர்ந்த சாஸ்திரமாக சொல்லப்படுகிறது ஸ்ரீவச்சன பூஷணம். 18 ரகசிய கிரந்தங்களை அருளி செய்தார் சுவாமி பில்லலோகாச்சாரியர். அவருடைய சரித்திரத்தையும் பின்னாடி பார்ப்போம். இளாஞ்சோழாச்சாரிய பிள்ளை சரித்திரத்தையும் பின்னாடி பார்ப்போம். இல்லாமல் சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதையே விபுலமாக பார்க்கணுன்னால அதுக்கு ஒரு 4 உபன்யாசம் போயிடும். ஒரே உபன்யாசத்துக்குள்ளே 2 பேருடைய சரித்திரத்தையும் பார்த்துட்டு அவதாரிகையும் இன்னைக்கே தொடங்கிடலாம். முதல் பாசனம் இன்னைக்கு வராது, அவதாரிகை இன்னைக்கே தொடங்கிடலாம். ஆச்சரியமான இந்த 7 பாசுரங்கள். ஸ்ரீவச்சன பூஷணத்து நிறைய சூத்திரங்கள் இருக்கு. 463 சூத்திரங்கள். அந்த 463 சூத்திரங்களை சுருக்கி கொடுத்தக்கூடிய விஷயம்தான் சப்தகாதை. இப்ப 463 சூத்திரங்கள் சுருக்கணும்னா 7 பாசுரத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா இவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு அதான் முக்கியம். ஏன்னா இந்த கிரந்தமே, சப்தகாதை என்கிற கிரந்தமே ஆச்சாரிய அபிமானத்தை பற்றின கிரந்தம். ஸ்ரீவச்சன பூஷணம் 6 பாகங்களாக பிரிச்சிருக்கா, 9 பாகங்களாக பிரிச்சிருக்கா. படி ஒரு தனியன் சேவிச்சேன், புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் அப்படின்னு. அந்த தனியன்ல சொல்லப்பட்டது 6 பாகங்களாக பிரிச்சக்கூடிய ஒரு தன்மை. அந்த 6 பாகங்களே புருஷகார வைபவம் முதல் பிரகரணம், அதிகாரி
இந்த பிரபன்னனான அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்றது 2வது பிரகரணம். அடுத்து 3வது ஆச்சாரனுக்கு சத்குரூப சேவனம், ஆச்சாரனுக்கு சேவை பண்ண வேண்டியது 3வது பிரகரணம். அடுத்து 4வது ஹரிதயாம் ஹைதிகீம், ஹரிதயாம். அதுக்கப்புறம் ஒரு முதலின் மடி திரும்பி தப்பா சொல்லியிருக்கேன். புருஷகார வைபவம் 1வது. 2வது உபாயம் சாதனஸ்ய கௌரவம். 2வது உபாயம், 2வது உபாயத்தை சொன்னது சாதன, பகவான் தான் உபாயம் சொல்லுகிறது. முதல்ல பிராட்டி புருஷகாரம் சொல்லப்பட்டது, 2வது பகவான் தான் உபாயம் சொல்லப்பட்டது, 3வது அந்த உபாயத்தை பற்றக்கூடிய அதிகாரி, அந்த அதிகாரி எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்ட்டு அதிகாரி. 4வது சத்குரூப சேவனம், ஆச்சாரனுக்கு சேவை. அதுக்கப்புறம் 5வது இது இத்தனையும் கிடைச்சிருந்தாலும் பகவானுடைய தயை இருக்கு இல்லையா, கிருபை, அந்த கிருபை நிருகேதுகம், சகேதுகம் கிடையாது. நிருகேதுகம்னா ஒரு காரணத்தை பற்றி வராமல் இருக்கக்கூடிய தன்மை. பகவானத்திற்கு அது அவனுக்கு கிருபை பண்றான்னாலே ஓ இது பண்ணினா அதனால கிருபை பண்ணினான்னு கிடையாது. அவனுக்கும் இவருக்கும் சம்பந்தத்தாலே கிருபை பண்றான். அந்த சம்பந்தம் கேத்துவான்னா கிடையாது, நெருகேத்துக்கும். புரியுதா? பகவத் சம்பந்தம் என்றது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வந்த சம்பந்தம் கிடையாது. அதனால எப்ப சம்பந்தம் நிர்வேதுக்கமோ அதே போல அவனுடைய கிருபையும் நிர்வேதுக்கம். அந்த கிருபை நிர்வேதுக்கம் சொன்னது 5வது பிரகரணம். 6வது குரோரு உபாய தாஞ்சயகா, ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம். இது 6. இந்த 6 பிரகரணங்களை தான் இவர் சுருக்கினார்னு சொல்லலாம்னா இல்லைன்ட்டு. இந்த 6 பிரகரணத்தை அவர் சுருக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணினார்? ஸ்ரீவச்சன பூஷன் சாராம்சம்னு சொல்றே சுவாமின்னா, ஸ்ரீவச்சன பூஷணத்தின் சாராம்சமே ஆச்சார அபிமானம். அப்ப அந்த ஆச்சாரிய அபிமானம் வந்துருத்தனால அப்ப ஆச்சாரிய அபிமானம் எங்க சொல்லியிருக்கு? 6வது பிரகரணம். அப்ப அந்த 6வது பிரகரணத்தின் சுருக்கம் தான் சப்தகாரம். புரியுதா? ஸ்ரீவச்சன பூஷணத்தின் பூர்த்தியான சுருக்கம்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல ஸ்ரீவஷ்ண பூஷணத்துல சொல்லப்பட்ட முதல் பிரகரணம் என்ன, 2ஆம் பிரகரணம் என்ன, 3ஆம் பிரகரணம் என்ன, 4ஆம் பிரகரணம் என்ன, 5ஆம் பிரகரணம் என்ன, இது 5 பிரகரணத்தின் சாராம்சம் சொல்றாரு. அது சுருக்கமா கோடிட்டு காட்டுறார். ஆனா பிரதானமா சொல்ல வந்தது எதுன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அந்த ஆச்சாரிய அபிமான உத்தாரகம் என்றக்கூடிய அந்த பிரகரணத்தின் சாராம்சத்தை தான் சப்தகாதை என்கிற கிரந்தத்தை இவர் எழுதுகிறார். அதை தான் சொல்கிறார். ஏன்னா இதெல்லாம் ரகசியம். இந்த ரகசியம் அந்தரங்கமா சொல்ல வேண்டிய ரகசியம். இந்த சப்தகாதை இந்த கிரந்தமே இதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள். ரகசிய கிரந்தங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது கிடையாது. அதற்குண்டான யோக்கியத்தை படைத்தவர்கள், அதற்கு யாருக்கு நியமனம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் சொல்லணும்னு பெரியவர்கள் அன்னிருந்தே நிர்ணயிச்சிருக்கா. ஏன்னா இது வாசல்ல போறவாளுக்கா சொல்லியாச்சுன்னா அவளை ஏற்கக்கூடிய மனசு பக்குவம் கிடையாது. இப்ப பெரிய திருமடல் சிறிய திருமடல் சொல்றோமோ, அந்த பெரிய திருடல் சிறிய திருடல்லாம் கேட்கணும்னாலே அவன் பரம ஸ்ரீ வைஷ்ணவா இருந்தா தான் கேட்க முடியும். அவன் சாமானிய பட்டவனா இருந்தா அவனுக்கு சொல்லவே படாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரிதான் அர்ஜுனனுக்கு சொல்லி தானே தலையை தட்டிக்கிறான் கண்ணன், உனக்கு போய் சொன்னேனே அப்படின்னு கீதைய. அப்படி இருக்கச்சே ஏன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தா, சிறிய திருமடல் பெரிய திருமடல்னா உன்னுடைய விபூதியை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அவதாரத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சுவாமி. இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், உங்க ஆழ்வாரா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா சௌக்கியமா இருக்கு அப்படின்னு வாசல்ல போறவா சொல்லுவாளா இல்லையா? அப்ப அந்த பக்குவம் வரவாளுக்கு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுக்கே எப்படி சொல்லியிருக்குன்னா இது இன்னும் அதிகம். இது ரகசிய கிரந்தங்கள். அந்த காலத்துல கதவெல்லாம் சாத்திடுவாராம், ஜன்ன கதவெல்லாம் சாத்திடுவாராம், சாத்திட்டு ரகசியமா சொல்லுவாராம். அவ்வளவு தூரம் இது ரகசிய கிரந்தங்கள். இதுதான் நமக்கு அந்தரங்கமா இருக்கிறபடியாலே நம்ம அதை பார்க்கலாம். ஆக இதனுடைய சம்பிரதாயத்தைப்படி இது அது மட்டும் இல்ல, இந்த சப்தகாதைக்கு பிரிலோகஞ்சியர் தான் வியாக்கியானம். சப்தகாதைக்கு வியாக்கியானமே பிரிலோகஞ்சியர் தான் பண்ணியிருக்காரு. எல்லா 4000 தனியன்களுக்கும் வியாக்கியானம் பிரிலோகஞ்சியர் தான். இவர் மணவாள மாமலிகளோட காலத்துக்கு பிற்பட்டவர். மணவாள மாமலி காலத்துக்கு பிற்பட்டவர். எல்லா தனியன்களுக்கும் வியாக்கியானம் 4000 இவர் தான். உபதேசரத்து மாலைக்கு வியாக்கியானம் இவர் தான். ராமானுஜன் விட்டிருந்தாக்கு வியாக்கியானம் இவர் தான் பண்ணியிருக்கார். மணவாள மாமலிக வியாக்கியானம் உண்டு, அது ரொம்ப சிறியது. விபுலமான வியாக்கியானம் பிரிலோகஞ்சியருடைய வியாக்கியானம் தான். அது இருங்க. அதுக்கு மேல 6000 படி குருபரம்பை எடுத்துட்டா இவர் பண்ணியிருக்கா இல்லையா, பின்பழகராம் பெருமாள்ஜி 6000 குருபரம்பை எடுத்து பண்ணியிருக்கார். அதுல நம்பில்லை வரைக்கும் தான் அந்த குருபரம்பை காண்பிக்கப்படுகிறது.
அதுக்கப்புறம் வந்த சரித்திரம் இல்லையே, அவர் காலத்துக்கு அப்புறம் இவரே இல்லையே. அப்ப மணவாள மாமனிகள் பரியந்தம் வரக்கூடிய குரு பரம்பரை வாசிக்கணும்னா அப்ப என்ன பண்றது? இவர் பண்ண ஒரு குரு பரம்பரை வாசிக்கணும். யாரு? இந்த பில்லோகஞ்சியர். அது 6000 பேர்ல பூர்த்தியா கிடைக்கவே கிடைக்காது. அவர் நம்பிள்ளைக்கு சிஷ்யரா இருந்தது 6000 பேர் பிறந்தார். ஆனா நம்பிள்ளை காலத்துக்கு பிற்பட்டவர்கள் கிரந்தத்தில் இருக்காது. நம்பிள்ளைக்கு பிறகு வடக்கு திருவீதி பிள்ளை, அவருடைய திருக்குமார் பில்லோகாச்சாரியார், அதுக்கு அழகிய மணவாள பெருமன் நாயனார், பில்லோகாச்சாரியர் சச்சிஷ்டராக கூறக்குலோத்தம தாசர், அவருடைய சிஷ்யராக திருவாய்மொழி பிள்ளை, அவருக்கு சிஷ்யராக கூட மணவாள மாமனிகள். இதெல்லாம் எங்க பாக்குறோம்னா யதீந்திர பிரவண பிரபாவன்ட்டு தான் இதை பார்க்க முடியும். அந்த யதீந்திர பிரணவ பிரபாவத்துல தான் இவர் எழுதியிருக்கார், பில்லோகஞ்சி எழுதியிருக்கார். அப்ப அது ஒரு குரு பரம்பரை பிரபாவம். அந்த குரு அவர் இல்லைன்னா நமக்கு நம்பில்லைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சந்ததியோட விஷயத்தை பூர்த்தியா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதெல்லாம் பண்ணவர் யாருன்னா பில்லோகஞ்சியை தான் பண்ணியிருக்காரு. அவர் மூலமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது என்ன விஷயம்னா சைவர்களால ஒரு உபத்திரம் ஏற்பட்டது சுவாமி ராமானுஜர் காலத்துல. ஆனா அந்த கதையெல்லாம் நான் குரு பரம்பரை நன்னா பார்த்துக்கலாம். குரு பரம்பரை ரொம்ப நாள் தெரியாது. கிருமிகண்ட சோழனுக்கு இந்த சரித்திரம் என்ன, ராமானுஜருடைய சரித்திரம் என்ன, ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போனது என்ன, புறத்தாழ் கண்பறி போனது என்ன, பெரிய நம்பிக்கை எப்படி பரம்பதம் போனார், இது இத்தனையும் குரு பரம்பரை நம்ம பார்த்துக்கலாம். ஆனா வேற்று மதத்தவர்கள்னா சைவர்கள் இந்த ஊருக்காரா அவளால உபத்திரம் ஏற்பட்டது ராமானுஜர் காலத்துல. ஆனா வெளியிலிருந்து வந்தவா பாருங்க வேற்று மதத்தவர், சைவர்களும் வேற்று மதத்தவர் தான். ஆனா அவ இந்த ஊருக்காரா, இதே தமிழ்நாட்டிலே இதே பாரத தேசத்துல இருந்தவ தான். ஆனா வெளியிலிருந்து வந்தவா யாரு? முகம்மதியர்கள். அந்த முகம்மதியர்களை படையெடுப்பு காலத்துலதான் நிறைய கஷ்டம் வந்துடுது. இது நடந்தது ராமானுஜர் காலத்துல இல்ல. ராமானுஜர் இது நடன, ஏன்னா இது ஏற்பட்டதெல்லாம் பில்லோகாச்சாரிய காலத்துல தான். பில்லோகாச்சாரிய காலத்துல தான் உலுக்கானுடைய படையெடுப்பு. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவனும் கொண்டுண்டே வந்திருக்கான். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர் போயிட்டார். இதெல்லாம் எந்த காலத்துல உலுக்கானுடைய படையெடுப்பு தான் ஏற்பட்டது. அப்ப அந்த கதையெல்லாம் குரு பரம்பரையில் இருக்குமானா இருக்கவே இருக்காது. அது என்ன அது இருக்காது. இது இத்தனையும் பில்லோகாச்சார காலத்தில் நடந்தபடியாலே நம்பிள்ளையுடைய பெயரை பில்லோகாச்சார் பெற்றது தொடங்கி இதெல்லாம் யதீந்திர பிரவண பிரபாவத்துல தான் இது இத்தனையும் பில்லோகஞ்சியர் எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா நம்பிள்ளதுக்கு பின்பழகராம் பெருமாள் ஜெயர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். அவர் தான் 6000 படி குரு பரம்பரை எழுதியிருக்காரு. எழுதியிருந்தாலும் அவர் காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அதனால இது தெரியாம இருக்கிறது தான் உண்டு. அதனால அதுக்கப்புறம் வருதுன்னா பில்லோகஞ்சியர் தான் எழுதியிருக்காரு. சரி, இப்ப இந்த விலாஞ்சோலை பிள்ளை இருக்கார் இல்லையா, விலாஞ்சோலை இவர் எப்படி அவதரித்தார், எப்படி இருந்தார்ன்றது அவ்வளவு தூரம் அவருடைய கிரந்தத்துல காணப்படலை. ஏன்னா பில்லோகாச்சாரிய சிஷ்யரதார் தான் விலாஞ்சோலை பிள்ளை இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் பில்லோகஞ்சியருடைய வியாக்கியானமா வந்திருக்கு. ஏன்னா மணவாளமானுக்கு பிற்பட்டவர் தான் பில்லோகஞ்சியர். அப்ப மணவாளவனுக்கு முன்னாடியே பில்லோகாச்சாரியர் இருக்கார். அவர் காலத்திலே இருந்தவர் தான் விலாஞ்சோலை பிள்ளை. ஆனா விலாஞ்சோலை பிள்ளையுடைய என்ன நட்சத்திரம், என்ன மாசம், அவருடைய அவதார தினம் என்ன, இதெல்லாம் அநேகமா காணப்படலை. அவர் ஏதோ பிறந்தார், வாழ்ந்தார், காலட்சம் பண்ணார், அதான் பில்லோகாச்சாருடைய அந்த சரித்திரத்துல இவர் சேர்ந்திருக்காரே தவிர இவருக்குன்னு தனியா ஒரு சரித்திரத்தை கொடுத்திருக்காருன்னா அவ்வளவு காணப்படலை. யாரா சொல்லியிருக்கலாமோ என்னமோ தெரியல. அடியன்ட்டு கிடைக்கல. என்னுடைய ஆச்சாரியன் சொல்லி தரல. இது வரைக்கும் அடியனுக்கு தெரியல. ஆனா பெரியவா இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரியும் அடிய காது கட்டலை. அவர் என்ன சமாச்சாரம் ஏதுன்றது தெரியல. ஆனா இந்த பில்லோகாச்சாரியர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு காலம். 13ஆம் நூற்றாண்டு தான் வாழ்ந்திருக்கார் பில்லோகாச்சாரியர். கிட்டத்தட்ட 106 வருஷங்கள் வாழ்ந்திருக்கார் பில்லோகாச்சாரியர். அவருடைய திருத்தம்பியார் யாரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அவரும் 102 வருஷங்கள் வாழ்ந்திருக்கார். பில்லோகாச்சாரியர் பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் அவருடைய திருத்தம்பியான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பிறந்தார். பில்லோகாச்சாரியர் கிளம்பி போகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தம்பி கிளம்பி போயிட்டார். அப்ப இவர் 106 வருஷம் இருந்திருக்காருன்னா 2 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கார். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கார். அப்ப அதை கூட்டி கழிச்சு பார்த்தா 2 2 4 வருஷம் தள்ளியாச்சுன்னா அப்ப 102 வருஷங்கள் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருந்திருக்கார். இவர் 106 வருஷங்கள் இருந்திருக்கார். அதான் தெரியுது. ஆனா இந்த இடத்துல இவருடைய காலம்தான் வேதாந்த தேசிகர் காலம். வேதாந்த தேசிகருக்கும் பில்லோகாச்சாரியருக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் வித்தியாசங்கள் உண்டு. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 60 வருஷங்கள் ஆனா அந்த காலத்துல
கிட்டத்தட்ட நம்பெருமாள் 70 வருஷக்காரங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்க முடியாம சிரமப்பட்டு ஊர்வரா போய் கொண்டிருந்தார். அதெல்லாம் இந்த படையெடுப்பு, உலுக்கானுடைய படையெடுப்பு காலத்துல தான், முகம்மதியர்களுடைய படையெடுப்பு காலத்துல தான் பெரிய பேராபத்து. சைவர்களால ஒன்றும் பேராபத்துல ஒன்றும் கிடையாது. சைவர்களால ரொம்ப பேராபத்துல ஒன்றும் இருந்தது, ஆபத்து இருந்தது. ஆனா இந்த உலுக்கர்களால் ஏற்பட்ட ஆபத்தை போல அந்த ஆபத்து இல்லை. உலுக்கர்களால் ஏற்பட்டது அந்த ஆபத்தால தான் இன்னைக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கா இல்லையா கோர்ட்ல. அதனால தானே ஏற்பட்டது, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இல்லையே. அதுக்கு முன்னாடி கிடைக்கல. எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப என்ன பண்ண, ஒவ்வொரு ஊரா நம்பெருமாள் போறார். 70 வருஷமா ஊரையில கேரளா பக்கம் போறார், கர்நாடக பக்கம் போறார், அதுக்கு மேல திருமலை அப்புறம் ஆஸ்தானத்துக்கு போறார். அதுதான் ரங்க மண்டபம்னே பேரு. முதல் மண்டபம் ரங்க மண்டபம். அங்க நம்பெருமாள் அங்க இருந்து இருக்காரு, அதான் ரங்க மண்டபம்னே பேரு. அது திருமலை அப்புறம் ஆஸ்தானம் போறார், திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட 70 வருஷங்கள், 70 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நடந்தன. இதெல்லாம் முடிஞ்சு திரும்ப எழுந்து வரும்போது 1370ஆவது ஆண்டு பிறந்தது. அதன் பிறகுதான் மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே நிர்மாணப்பட்டது. அது வரைக்கும் அந்த 70 வருஷ காலங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருண்ட காலம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1370. அப்ப அவர் படையெடுப்பெல்லாம் ஒண்ணுமே, அது என்னைக்கு நடந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஆச்சார அபிமானத்தை பற்றி. ஆனா இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இத்தனை செவங்களுக்கு நடுவுல அவ இந்த கிரந்தத்தை எழுதியிருக்கா. அதுக்கு தான் அதை சொன்னேன் நான். ஏன்னா இந்த சப்தகாதை பிறந்தது எப்பன்னா, உலுக்கானுடைய படையெடுப்பு, அந்நியர்களுடைய படையெடுப்பு காலத்துல இது எழுதப்பட்டது. அப்ப எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். அந்த சிரமத்துல ஆச்சாரிய அதுவும் அது பகவானே நிர்ணயம் என்னன்னு பரவாயில்ல, ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகன்னு ஒரு கிரந்தம் பிறக்கணும்னா இவருடைய மன சித்தி, மன திடம் எத்தனை இருந்திருக்கணும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்ன இப்படி சமப்படுத்துறானே பகவான், இவ்வளவு தூரம் சமப்படுத்திட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது குரு பரம்பரையிலையோ இல்லை வேற ஏதாவது இல்லையோ தன்னுடைய கிரந்தத்திலேயோ எங்கேயாவது எழுதி வச்சிருப்பாருன்னா ஆழ்வாரா கதறார். என்ன இப்படி விட்டுட்டேன்னு அவர் பாசுரத்துல கதறாரா தவிர, இவ ஆச்சாரியாளுக்கு உண்மையில இது நடந்திருக்கு. அவ விட்டு பிரிஞ்சபடியால கதற ஆழ்வார்கள். இவ விட்டு பிரியதில்ல, இவாளுக்கு வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் இந்த புதுசா ஒரு கிரந்தம் எழுதுறான்னா என்ன மன திஷ்டத்தோட எழுதிருக்கணும். அவெல்லாம் எப்படி இருந்திருப்பா, நித்தியம் அவளை சேவிக்கணும். அதனாலதான் இந்த கிரந்தத்தை நித்தியானந்தத்தை வச்சிருக்கா. நித்தியானந்தத்தை போட்டு நம்ம சேவிக்கிறோமோ இல்லையோ அது 2ஆம் பட்சம். ஆனா என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஒரு வஸ்துக்குள்ள நுழைக்கணும்னாலே அதற்கு உண்டான யோக்கியத்தை இருக்கான்னு பாப்பா. அந்த யோக்கியத்தை இந்த கிரந்தம் பெற்றிருக்கு. இதற்கு யாரு, இவர் பிராமணர் அல்லாதவர், பிராமணரே கிடையாது. பிராமணர் அல்லாத இவருடைய கிரந்தத்தை கொண்டு நித்தியானசந்தானத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னா எத்தனை பெருமை இருக்கணும். அத்தனை பெருமை வந்திருக்கு இவருக்கு. என்ன ஏன்னா அவரெல்லாம் சாப்பிடுவாளா, முடியுமா, நான் உஞ்சி விரித்து தான் போகணும். உஞ்சி விரித்து பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அவ உடுத்திக்கிறது வஸ்திரமாவது இருக்குமா, இது இருக்காது, எதுவும் இல்லை. ஏன்னா இத்தனை இருந்தாலும் ஒரு வார்த்தையாவது பெருமாள் எனக்கு வச்சுட்டானே, இப்படி பண்ணிட்டானே ஒரு மனசால நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கான்னா கிடையவே கிடையாது. அத்தனை தூரம் உச்சி விருத்தி எடுத்துட்டு பண்ணக்கூடிய. அப்ப பிராணன் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நாளைக்கு இருக்குமா இன்னைக்கு இருக்குமா தெரியவே தெரியாது. அது முடியாது. அதுவும் எழுத்தெல்லாம் இன்னைக்கு மாதிரி தட்டினா வந்துடுறதா இல்லையே. அன்னைக்கு ஓலையும் எழுத்தானையும் ஒன்று தப்பு போயிடுத்துனா வேற ஓலை தான் எடுக்கணும். நம்ம இன்னைக்கு தப்பு போயிடுத்துனா அதை வச்சு அடிச்சுட்டு திருப்பி இன்னொன்னு பண்ற போனோம். அந்த மாதிரி ஓலை எழுத்தான்ல பண்ண முடியுமா? போயிடுத்தனா அந்த ஓலையே போயிடுத்து திருப்பி இன்னொரு ஓலையை எடுக்கணும். எடுத்து ஒழுங்கா எழுதினா தான் உண்டு. இவ்வளவு சமத்துல பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்காது இந்த உலுக்கானுடைய படையெடுப்புல எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அத்தனை 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மாண்டு போயிட்டா. வேதாந்தேசுக்கு என்ன பண்ண, சுதப்பிரகாசிகை எடுத்துட்டு, சுதப்பிரகாசிகை என்னது, ஸ்ரீபாஷ்யத்துடைய வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானத்தை எடுத்துட்டு ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கச்சு. அது மட்டும் இல்ல, சுதப்பிரகாச பட்டருடைய குமாரர்கள் அவளையும் கூப்பிட்டுக்கிறார். வேதாந்தேசி அவளையும் கூப்பிட்டு சுதப்பிரகாசி இன்னைக்கு அவர் எடுத்துக்கலன்னா இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் கிடைச்சிருக்காது. ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் நீ கிடைச்சிருக்கோம்னா வேதாந்த தேசிகர் இந்த பெரிய நற்செயலை பண்ணல நம்ம கிடைச்சிருக்கோம்னா கிடைச்சி இருக்காது. இந்த ரெண்டையும் ஒரு பக்கம் கிரந்தம், இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகள், சுகப்பிரகாசிக பட்டருடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு அப்படியே வெளில ஓடுறாரு. தப்பிச்சுட்டு போறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. வந்துட்டோம், எழுத்தா மாதிரி வந்துட்டான். என்ன பண்றதுன்னு புரியல. வந்தோடனே அங்க நிறைய அப்படியே மிருத சரீரம் பிணங்கள் படுத்துட்டு இருக்கு. அத்தனை பேரும் கொண்டு குவிச்சிருக்கான். அந்த பிணங்களோட பிணங்களாக தானும் படுத்துட்டான். கூட 2 குழந்தைகள் இருக்கா.
அந்த குழந்தைகளும் தள்ளி வச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு இது பணம் போல் இருக்குன்னு போயிட்டு இருக்கான். ஒரு மிருத சரீரத்தை போல இருந்து அந்த கிரந்தத்தை ரட்சித்து கொடுத்தா. அந்த காலத்துல தான் இவர் இருந்திருக்காரு சுவாமி திரிலோகாச்சாரியம். ஏன்னா கிரந்தத்தை ரசிச்சுனா இப்ப புத்தகங்களை எப்படியா பெருமாள் இதெல்லாம் சொல்லியிருக்கானா ஒரு வார்த்தை அவன் எழுத மாட்டான். இந்த மாதிரிலாம் சிரமப்பட்டிருக்கேன், பெருமாள் மாதிரிலாம் கஷ்டத்துக்கு கொடுத்தான்னு எழுதியிருக்கானா? எழுதினதே கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம நன்னா தான் வச்சுட்டு இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்கும், ஒன்றும் கட்டம் இல்லையே, ஒன்றும் கட்டம். நாம அதை சொல்றதே கிடையாது. என்ன இப்படி வச்சுட்டு இருக்கானே, எனக்கு சரீரம் நன்னா இல்லையே, எனக்கு காலட்சேபம் போக முடியலையே. காலட்சேபம் போக முடியாது இவன் காரணம். அதுக்கு என்ன பண்ணுவா? பகவத் அனுக்கிரகம் இல்லையணும். பகவத் அனுக்கிரகம் என்னைக்கும் உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தன்னையும் ரட்சித்து கொண்டா, கிரந்தத்தையும் ரட்சிண்டா, ஆச்சாரம் ரட்சிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது. அப்ப இதெல்லாம் திரிலோகாச்சார தேசியங்காலத்துல உழுக்காடை படையெடுத்து ரட்சித்து கொடுத்தார்கள். நமக்கு வேலி போட்டு கூரை போட்டு இன்னதுன்னு நினைச்சு நம்ம சௌக்கியமா வச்சு கொடுத்ததே பூர்வாச்சாரியர்கள் தான். அதுலேயும் முக்கியமா திரிலோகாச்சாரியர் வேதாந்தேசியர் 2 பேருடைய காலம் தான் அபாரமான ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து பண்ணியிருக்கா இல்லையா? ஏன்னா இந்த புஸ்தகம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த புஸ்தகம்லாம் எழுதி வச்சுக்கணும். இல்லை சொன்ன எழுதி வச்சுக்கணும், அச்சு போட்டு நான் நல்லா போட்டு அதை வித்து அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதை காலட்சேப ரீதியா நம்ம சொல்லணும். அது அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும். அதுதான் நம்ம அவளுக்கு பண்ற நன்றியே தவிர, அவ புஸ்தகம் எழுதியிருக்கா, நானும் புஸ்தகம் எழுதிட்டு நிறைய அச்சு போட்டு நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா, இல்லை சும்மா பணம்லாம் வாங்கல, சும்மா ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னா அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அந்த அனுஷ்டானத்தை கொண்டு ஒரு உண்டாகல அத்தனைக்கான உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்றோ அதுவும் துருவி தவிர அதை பண்ணா இல்லையா, அதுவே போதும் அவருக்கு செய்கிற வேண்டிய. அதனால்தான் கஷ்டகால காலங்களுக்குள்ளே பெரியோர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அதனால்தான் அது ஒரு காலம்தான் பிளவரோகாச்சகரம். நம்பிள்ளியின் பெயரையே வடக்கு திருவீதி விளைவிச்சுட்டார், தம் குமாரர்கள் வச்சார். சுருக்கமா இந்த சரித்திரம் சொல்லிடுறேன். பிலலோகாச்சார சரித்திரம் என்ன, விலாஞ்சோல பிள்ளையுடைய சரித்திரம். அவருக்கு ஒன்றும் சரித்திரமே தெரியல. நான் முதலே சொன்னேன், விலாஞ்சோல பிள்ளையுடைய சரித்திரமே சரியா தெரியல அப்படின்னு. பிலலோகாச்சார சரித்திரம்னா, கல்யாணம் ஆயிடுத்து. பிலலோகாச்சாரோட தாயார் தகப்பனார் இருக்கு. வடக்கு திருவீதி பிள்ளை தான் பிலலோகாச்சாருடைய திருத்தகப்பனார். அவருடைய தாயார் பேர் வந்து அம்மின்னு பேர். 2 பேரும் ஒழுங்கா நல்லா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தா. ஆனா இவளுக்கு சந்தான பிராப்தியே இல்லை. ஏன் சந்தான பிராப்தி இல்லைன்னா, இவர் வந்து தன்னுடைய மனைவியோடு கூடவே இல்லை, சேர்ந்து இருக்கிறதே கிடையாது, சந்தோஷமா இருக்கிறதே கிடையாது. இவர் பகவத் விஷயம், ஆச்சார விஷயம், ஆச்சாரியனா நம்பியுள்ள விஷயத்திலேயே இருந்திருந்தார். தவிர அந்த இல்லறத்தினுடைய வாழ்க்கை இவர் அனுபவத்தில் இவருக்கு ஆசையே இல்லை. வடக்கு திருவீதிபதி இப்படியே இருந்துட்டு இருக்காரு. இப்படியே இருக்கிறதுக்கச்சே அந்த வடக்கு திருவீதிபதியின் தாயாருக்கு அம்மின்னு பேரு, மனைவிக்கு இல்லை அம்மின்னு பேரு, தாயாருக்கு அம்மின்னு பேரு. அந்த தாயார் என்ன பண்ணா, இவர் இப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம், மாட்டு பண்ண உண்டாகணுமே, இவர் இப்படியே இருந்துட்டு இருக்காளே என்ன பண்ணலான்னு இவர் சொன்ன எத்தனை சொன்னாலும் இவர் வடக்கு திருவீதிபதியில ஏற்றுக்கவே இல்லை. உன்னுடைய மனைவிட்டு நீ ஒழுங்கா இருக்கணும், நீ இல்லற தர்மத்துல இருக்கணும், இது சாஸ்திரம் சம்மந்தித்து தான், எத்தனை சொன்னாலும் அவருக்கு அதுல புத்தியே போகாதபடியாலே அந்த அம்மிங்கிற தாயார், வடக்கு திருவிழின் திருத்தாயார் நேர தன்னுடைய ஆச்சாரன்ட்ட வந்து, ஆச்சாரன் யாரு, நம்பிலிட்ட வந்து பிரார்த்திக்கிறா, எனக்கு ஒன்றும் இது எனக்கு இந்த மாதிரி சந்ததி விருத்தியாகணும், அது இருந்தால் அதை காட்டிலும் இப்படிப்பட்ட சொத்து இருக்கே, இந்த கிரந்தமான சொத்து, இந்த கிரந்தத்துடைய சொத்து வீணாக போறது, அடுத்த தலைமுறை இருந்தால் தான் இந்த கிரந்தத்தின் சொத்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும், இது வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால்தான் இந்த சந்ததி உருவாகணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா பிள்ளையாண்டா ஒத்துக்க மாட்டேன்றான், காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றான், எதையுமே அசைவ மாட்டேன்றான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நீ சொல்றதும் தர்மமா தான் இருக்கு, நம்பில சொல்றார், நீ சொல்றதும் தர்மமா தான் இருக்கு, நியாயமா தான் இருக்கு, வாஸ்தவம் தான், இன்னைக்கு நான் பேசுறேன், வடக்கு திருவீதி பள்ளியோடு நான் பேசுறேன்னார். அவர் சிஷ்யன் வந்தார், அவர் பேச ஆரம்பிச்சார். நீ பண்றது இல்லற தர்மத்துப்படி சரி கிடையாது, நீ ஆச்சார கைங்கல் பண்ண வேண்டியதுதான். ஆனா எப்ப கிரகஸ்தன் ஆயாச்சோ, அந்த கிரகஸ்தன் ஆயிட்டு கிரகஸ்தனுடைய தன்மை இருந்தே ஆகணும். பிரியத்துக்காக சொல்றேன். சில பேர் நம்புவா, அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருந்தா அவ இல்லற சுகத்தை விட்டுட்டு, இல்லற சுகம்னா அடைய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், சுகத்தை விட்டுட்டு கோயில் குளம் அதுல மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டே இருப்பா. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். சில இடத்துல ஆண் அந்த மாதிரி போயிட்டு இருப்பா, சில இடத்துல பெண் அந்த மனைவியான அந்த மாதிரி போயிட்டு இருப்பா. அது ரெண்டுமே தவறு. இல்லற சுகத்திலையும் இருக்கணும், கிரகத அந்த ஆசிரமம் எந்த ஆசிரமத்தில் அவ இருக்காளோ அந்த ஆசிரமத்தின் தர்மத்தை பின்பற்றியே ஆகணும். அந்த ஆசிரமத்தின் தர்மத்தை பின்பற்றனா அதுவே பெரும் பாவம்.
இல்லையே சுவாமி, என்னால் ஆசிரமத்தின் தர்மத்தை பின்பற்ற முடியலையே, எனக்கு அங்க கைங்கரியம் இருக்குன்னா அப்ப சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கோ. அதனால மனோபாவன் சன்னியாச ஆசிரமம் எடுத்ததுக்கு காரணமே இதுதான். இதுலயே இருந்தாச்சுன்னா இந்த ஆசிரமத்தின் இது கிரகதாசிரமத்தின் தர்மத்தின் பின்பற்றி ஆகணுமோ, பின்பற்றனா இவால பின்பற்ற முடியலன்னா உடனே விட்டுட்டு போயிடலாம்னா விட்டுட்டு போக முடியாது. அப்ப அது அது பெரும் பாவமா இருது. அதனால அவர் சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துட்டாரு தவிர அவர் சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கணும்னு எம்பெருமானாரை போல நிர்பந்தம் இவர் கிடையாது. மனவாளம் அவனுக்கு என்ன, எம்பெருமானார் சன்னியாசம் எடுத்துட்டது 3 தப்பு முதலே பார்த்துட்டார். அந்த 3 தப்பு வந்துடுத்து, இது நம்மால் முடியாது அப்படின்னு அவர் மாறிட்டார். ஆனா மனவாளம் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லை. இவர் சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டதுக்கு காரணம்னா இந்த கிரகதாசிரமத்துல இதன்படி நம்மால் பூர்த்தியாக நடந்து கொள்ள முடியவில்லை. ஏன் முடியலன்னா பகவத் கைங்கரிச்சு இடங்களா இருக்கு, அப்ப போலாம். ஆனா பகவத் கை அந்த இல்லற தர்மத்தை விட்டுட்டு பகவத் கைங்கிற போகணும்னு எல்லாம் கிடையாது. இவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அப்பதான் நம்பியில ஒரு உபதேசம் பண்ணார், அது கூடாது, நீ உன்னுடைய மனைவியோட சுகமே வாழணும், சுகமே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்ப்போம்னு எல்லாம் செய்யாரு. வழக்கு திருவேத்தி ஒத்துண்டார். ஒத்துண்டோடனே அவளுக்கு அன்று இரவு பேச ஆரம்பிச்சார். பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிரலோகாச்சாரியன் ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப ஆச்சார அனுகிரகத்தாலே ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம், பொய்கையாழ்வாருடைய நட்சத்திரம் தான் பிரலோகாச்சாரியர். ஐப்பசி மாசத்துல திருவோண நட்சத்திரத்தை அவருடைய அவதாரம். எப்ப ஐப்பசி திருவோணம் வந்தாலும் அது பிரலோகாச்சாரியர், பிரலோகாச்சாரிய திருநட்சத்திரம். அந்த திருவோண நட்சத்திரம் அவதரித்தார். ஆச்சாரிய அனுகிரகத்தாலே அவதாரம் கிடைச்சது. அவதாரம் கிடைச்ச உடனே அவதாரம் கிடைத்த உடனே அப்பதான் என்னைக்குமே பெருமாள் யாரா ஏதாவது பண்ணிட்டாதான் அவருக்கு உடனே ஒரு ஒரு சுபாவம் வரும். இப்போ அவ்வாலே பண்ணிட்டாரு, நம்ம பண்ணவே இல்லையா. நம்பெருமாள் அப்பதான் மூசிக்கிற படுத்துட்டு இருந்தார் இல்லையா, ஸ்ரீரங்கத்துலதான் நடந்துட்டு இருக்கு. அவர் படுத்துட்டு இருக்காரு, உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்காச்சு, ஓ ஆச்சார அனுகிரகத்தால் ஒரு குழந்தை பிறந்துட்ட, இப்ப நாம அவருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? ஏன் ஆச்சார அனுகிரக குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த வடக்கு திருவிழை தன்னுடைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சேன்னா லோகாச்சாரன்னு பேர் வச்சுட்டார். அவருக்கு லோகாச்சாரன்னா என்ன அர்த்தம்னா நம்பில்லைக்கு லோகாச்சாரன்னு பேர். துண்ணுபுகள் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியனோ என்றுரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பில்லை கோங்கி. கந்தாடை தோழப்பர் தான் அவருக்கு உலகாசிரியன்னு பேர் வச்சுட்டார் நம்பில்லைக்கு. அந்த சரித்திரம் ஒரு தடவை பார்த்துருக்கோம். அப்ப அந்த நம்பில்லைக்கு அந்த பேர் வச்சபடியாலே நம்பில்லுடைய அனுகிரகத்தால பிறந்தது இல்லையா, அதனால ஆச்சாரன் பேரே வச்சிடணும். ஆச்சாரன் பேர் வச்சுட்டா ஆச்சாரம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட முடியாதுன்னா ஆச்சாரின் பிள்ளைன்னு வச்சுடலாம். அப்படின்னா என்ன, லோகாச்சாரியன் பிள்ளை, இதான் பேரு. நாமெல்லாம் வைப்போம்னா எனக்கு உடனே தட்டு பார்ப்போம், இதெல்லாம் தட்டா வந்துடுது இல்லை, 1000 திருநாமக்கல் அப்படின்னு வருது. என்ன யாரோ என்னென்னோ போட்டிருக்கா பாருங்க, சகசிரநாமத்தை பார்த்தாலும் 1000 வந்துடும். காஞ்சி சுவாமி 4000 பெருமாள் திருநாமம் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, எக்ஸலண்டா இருக்கும். இன்னைக்கு இதான் எடுத்துலாம் எங்கெங்கோ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறேன், இங்கிருந்து ஒரு பொறுக்கி எடுத்துட்டு போனதுதான். அதெல்லாம் 4000 என்னென்ன திருநாமங்கள் வந்துட்டு இருக்குது. இது அது என்ன பிராட்டியா இருக்கட்டும் இல்ல பெருமாளா இருக்கட்டும், அதே நம்ம குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு பேர் வச்சுக்கலாமோ. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இவர் என்ன பண்ணார், ஆச்சாரியின் திருநாமமே இருக்கணுன்றதுக்காக ஆச்சாரியன் பிள்ளை அப்படின்னா உலகாச்சாரியின் பிள்ளை. பிள்ளை லோகாச்சாரியன் பிள்ளைன்னு தான் பேரு. பின்னாடி மறிய பிள்ளை லோகாச்சாரியன் ஆயிடுத்தது. முதல்ல வைத்த பேர் லோகாச்சாரியன் பிள்ளைன்னு தான் பேரு. லோகாச்சாரியன் நம்பில்லை, அவர் அனுகிரகத்திலே பிறந்தபடியாலே லோகாச்சாரிய பிள்ளைன்னு பேரு. இது எப்படி இருக்குன்னா நம்பில்லை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பில்லை கோஷ்டியோன்னு சொல்லும் அளவுக்கு ஸ்ரீரங்கத்தை அவ்வளவு வைபவமா நம்பில்லைக்கு. நம்பூர் வரதாச்சாரியான்னு பேர், நம்பூர் வரதாச்சாரியான்னு பேர் நம்பில்லைக்கு. நம்பில்லை கோஷ்டியோ காலட்சேப கோஷ்டியோ நம்பெருமாள் புறப்பாட்டு கோஷ்டியோன்னு வரலாம். நம்பெருமாள் புறப்பாட்டுனா அத்தனை கோஷ்டியம், நம்பில்லை காலட்சேப கோஷ்டி அத்தனை கோஷ்டியம். இதுல என்ன தெரியுமா நம்ம பூர்வாச்சாரிய சொல்லுவா, நம்பெருமாள் புறப்பாட்டு கோஷ்டி குறைஞ்சாலும் குறையுமே தவிர நம்பில்லை காலட்சேப கோஷ்டி குறையாதுன்ட்டான். நம்பில்லை காலட்சேப கோஷ்டி குறையவே குறையாது. ஏன்னா சம்பிரதாயத்தை அவ்வளோ தூரம் வளர்த்திருக்காரு, வளர்த்தவா என்ன. அதனால இந்த நம்பெருமாளுடைய அனுகிரகத்தாலே பிறக்காதபடியாலே ஆச்சாரிய அனுகிரகத்தை பிறந்தபடியால இவருக்கு லோகாச்சாரியன் பிள்ளைன்னு பேர் வச்சு அதான் மருவி பிள்ளை லோகாச்சாரியன் ஆயிடுச்சு. உடனே அவர் முடிச்சுட்டார், நம்பெருமாள் முடிச்சுட்டார்.
அங்க நம்பர் சொல்லி அவர் அனுகிரகத்தை பிறந்ததுக்கு நம்ம அனுகிரகம் பண்ண வேண்டாமா? அப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தால 2வது குழந்தை 2 வருஷம் கழிச்சு பிறந்தது. 2வது குழந்தை. அந்த குழந்தைக்கு தான் அந்த பெருமாள் பேரே வச்சுட்டார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ரங்கநாதன் அனுகிரகத்தால பிறந்தபடியாலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் 2வது குழந்தைக்கு ஏற்பட்டது. இது 2 பேருமே நைஷ்டிக பிரம்மச்சாரி. இதான் ஒண்ணு முடியும். 2 பேருமே நைஷ்டிக பிரம்மச்சாரி. கல்யாணமே பண்ணிக்கல. தங்கள் வாழ்நாள் முழுவதுமே இல்லறத்திலே ஈடுபடாமல், அதாவது தன்னுடைய தகப்பனாரான வடக்கு திருவீதி பிள்ளையாது கல்யாணம் பண்ணிக்கொண்டு இல்லறத்தை ஈடுபடாமல் இருக்கணும் என்று ஒரு ஆசைப்பட்டார். இவ கல்யாணமே பண்ணிக்கல. அவ கல்யாணம் பண்ணிட்டார். தனகராஜ் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி இல்லறத்துக்கு ஈடுபடாமல் இருந்தால் அதுக்கப்புறம் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தால் இல்லறத்தில் ஈடுபட்டு மேற்கொண்டு 2 குழந்தைகள் பிறந்தது. ஆனா இவருக்கு இல்லறத்துல ஈடுபடல. ஏன்னா இவருக்கு பிரம்மச்சாரியா இருந்துட்டா. சாதாரணமா பாரதத்துல சொல்லுவா. பாரதத்துல என்ன சொன்னா, மகாபாரதத்துல என்ன சொல்லுவான்னா, பிரம்மச்சாரியன்னு சொல்லணும்னா பீஷ்மரையும் அனுமானம் தவிர வேற யாரும் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாதுன்னு. பீஷ்மனையும் ஹனுமானம் தவிர வேற யாரும் ஜலத்தில் தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனா ஓரளவுக்கு அது உண்மைதான். பீஷ்மர் பிரதிஜை தான். பீஷ்மருக்கு தேவவிரதன்னு பேரு. பீஷ்மருக்கு பீஷ்மர்னு பேரு கிடையாது, தேவவிரதன்னு பேரு. பின்னாடிதான் நாம் தன்னுடைய சந்தனு மகாராஜா, தன்னுடைய தகப்பனாரான தந்தனு மகாராஜா கல்யாணம் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவருடைய சந்தத்துல வர்றவாளுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமே என்றதுக்காக தான் இவருடைய திருத்தாயார், 2வது திருத்தாயார், அவ ஒரு கேட்கிறா, நீ உன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்துருவ, என் பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப இவர் பிரதிஜை பண்றார், நான் கல்யாணம் பண்ணிண்டாதானே, நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லைன்னு ஒரு பிரதிஜை பண்றார். ஆனா அந்த பிரதிஜை எப்ப பண்றாருன்னா, தான் பூர்த்தியா இந்த படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய பிரதிஜை அது. இதுல பார்த்தோம். இதுல கேசாந்தனா கரெக்ட். அதுல பிரம்மச்சாரனா என்னன்றது அதுல பார்த்துருக்கோம். இப்போ அந்த பிரதிஜை பண்ணும். பாடசாலை போயிட்டு திரும்பி இந்த பிள்ளையாண்ட திரும்பி வரானோ, திரும்பி வரச்சு அப்ப ஆச்சாரன் கேட்பார், நீ கிளம்புறியா இல்லையா, இங்க அடுத்த இதுக்கு மேற்கொண்டு கல்யாணம் பண்ணி பிரம்மத்தை தேட போறியா, இல்ல எப்படி இருந்து பிரம்மத்தை பார்க்க போறேன். கல்யாணம் பண்ணிட்டுனா அப்ப அங்க கல்யாணம் பண்ணிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் அவ நைட்டுக்கு பிரம்மச்சாரி கிடையாது. அங்கேயே அவ பிரதிஜை பண்ணிடணும். என்ன பிரதிஜை? நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாதான் நைட்டுக்கு பிரம்மச்சாரி. பீஷ்மர் அந்த மாதிரி சொல்லல. அதனால பீஷ்மர் பிரம்மச்சாரியை தவிர நைட்டுக்கு பிரம்மச்சாரி கிடையாது. ஆனா இவ 2 பேருமே நைட்டுக்கு பிரம்மச்சாரி. யாரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் பிரலோகாச்சாரியம் 2 பேருமே நைட்டுக்கு பிரம்மச்சாரிகள். அப்படி கிடையாது. சம்பிரதாயத்துக்குன்னே இருந்தா, என்னைக்குமே ஒரு மனைவி இருந்தாதான் ஒரு பிடிமானமே இருக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாதுமா, இல்ல சுவாமி அப்படிலாம் கிடையாது, தனித்திருந்ததான் நல்லா இருக்குன்னு தவறான கருத்து. எம்பெருமானாரே அதை ஒத்துக்கவே இல்லை. இல்லற சுகம் அவசியம் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்துதான் பிரம்மத்தை தேடந்தன. ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, 2 மாட்டு வண்டி தான் போகுமே தவிர ஒத்த மாட்டு வண்டி ஓடினா சுமாரதான் இருக்கும். 2 மாடு வண்டி போயிடுச்சுன்னா வெகு சீக்கிரமா போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்கா போய் சேருமானும். அந்த 2 மாட்டு வண்டி ஓட்டு மாப்பிள்ளதான் பர்த்தா பாரியா. அந்த 2 மாட்டு வண்டி போனாலும் போய் சேரக்கூடிய இடம் 2 இடமா இருக்குமா? ஒரே இடமா தானே இருக்கும். அதே போலதான் இல்லற சுகம் பண்றது ரொம்ப முக்கியம். அதுல இவ என்ன சொல்லிட்டான்னா, இவ கல்யாணமே பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணல. அப்ப இவாளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கவே இருக்காதுன்னா, பிரம்மத்தை தவிர வேற அட்டாச்மெண்டே இவளுக்கு கிடையாது. வேற அட்டாச்மெண்டே கிடையாது. பிரம்மன் தான் இவருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பகவான் 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 பகவான், மற்ற எதுவுமே கிடையாது. அதனால்தான் இவ ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கா ஜீவத்தின புருஷத்தை. ஆச்சரியமான ஒரு சூத்திரம். விஷித விஷய நிவிருத்தி தன்னேற்றம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை பத்தி பின்னாடி சொல்றேன். நீங்க கேட்டெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவார். இப்படிலாம் இருந்திருக்காளான்னு தோணும். அதோட அர்த்தத்தை பின்னாடி பார்ப்போம். ஏன்னா ஆனா இந்த சப்தகாத வியாக்கியானத்துல அது இல்லை. இப்ப அது எனக்கு ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, இது ஒரு 15 உபன்யாசத்துல முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருது. ஆனா இப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நானே ஏற்றிடுவேனோன்னு பயமா இருக்கு. நானே ஏற்றிடுவேனோன்னு பயமா இருக்கு. 15 நிமிஷம் முடிச்சலாம் தான் அந்த அபிப்பிராயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப விசித விஷய நிவர்த்தம் தன்னேற்றம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காம அனுபவம் இருந்தால்தான் பரம முமுட்சு ஆகிறார் என்று எழுதி வச்சார்.
காம அனுபவம் இல்லாமல் போனால்தான் பரம மூச்சு ஆகிறான்றார். காமானுபவம், காமானுபவம்ன்றது சாஸ்திர சம்மதம். ஒரு கணவனானவன் மனைவியோடு கூடுவதும் ஒரு மனைவியானது கணவனோடு கூடுவதும் சாஸ்திர சம்மதம். அதுவே கூடாதுன்றார். அதுவே கூடாது, சாஸ்திர சம்மதம் இல்லையேன்னா இவர் எதனால சொல்றாருன்னு அங்க மணவாள மாமனின் வியாக்கியானம் ஸ்பஷ்டமா எழுதியிருக்காரு. கூடாதுன்னு எப்படி கூடாதுன்னு சொல்றாருன்னா அதுக்கு நிரூபணம் பண்றாரு அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி வார்த்தை இது வரைக்கும் யாருமே எழுதலையே. எம்பெருமான் எழுதியிருக்க வேண்டாமா? எழுதல. அதுக்கு முன்னாடி நம்பிலை சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லல. ஏன்னா நம்பிலை காலத்துக்கு பிற்பட்டவர் தானே இவர் இல்லோகாச்சாரியர். அப்ப நம்பிலையும் சொல்லல, நஞ்சியை சொல்லியிருக்கலாமோ? ஏன் ஆச்சரியமான வேதாந்த சொல்லிக்கலாமானோ, பராசரப்பட்ட சொல்லியிருக்கலாமானோ? இவாள்லாம் சொல்லவே இல்லை. இவாள்லாம் சொல்றதுக்கு அதுக்கு யோகியதை இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த வார்த்தை சொல்றதுக்கு இவாளுக்கு தான் யோகியதை. ஏன்னா இவ நைட்டு பிரம்மச்சர். அது இவ தானே சொல்ல முடியும். அவளுக்கு அப்படி இல்லையே. அவ இல்லற சுகம் கண்டுட்டு அதுக்கப்புறம் தானே சொல்ல வேண்டிய வர நிர்பந்தம் ஏற்படுறது. இவ அந்த சுகமே படலையே. அந்த சுகமே படாதபடியால இவ அதை எழுதிட்டு இருக்கா. அதான் விசித விஷய நிவர்த்தம் தன்னேற்றம். இதை ஏன் மற்ற யாரா சொல்ல முடியலன்னா அவர்களுக்கு அது குறிதான யோகத்தை இருக்கவில்லை. யாரா இருக்கு? மற்றவாளுக்கு அந்த யோகத்தை. ஏன் இவருக்கு அந்த யோகத்தை இருக்கிறபடியால? ஏன்னா பூர்த்தியா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் சுவாமி. நம்ம நினைக்கிறோமே தவிர, ஏன்னா இல்லையே சுவாமி அந்த மாதிரிலாம் தெரியலையே. நான் மனையை விட்டுட்டு ஒரு மாதம் அவ வாத்துக்கு போயிடுறா, நான் இங்க சௌக்கியமா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாமே தவிர அது உண்மையிலே இருக்குமான்னா இருக்காது. உண்மையும் இருக்காது. ஏன்னா அது எப்ப தெரியும்னா, முன்னாடி அவ கிளம்பி போயிட்டாலும் இல்லை இவரும் கிளம்பி போயிட்டாலும், அவ கிளம்பி போயிட்டுனா ஓ இங்க இவ இருந்தா நல்லா இருக்குமே, இவ இருந்தா நல்லா இருக்குமே, இவ இருந்தா நல்லா இருக்குமே இங்கிற எண்ணம் அப்பதான் ஏற்படுறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதான் இருந்தாலும் இந்த 2 பேருக்கு தான் பிரம்மச்சாரி விரதமே சிறந்ததாக இருந்தா. அவருக்கு பல பேர் சிஷ்யர் இருந்தா. இந்த 2 பேருக்கும் சுருக்கமா சொல்லிடுறேன், பல பேர் சிஷ்யா இருந்தா. இப்ப இதுல ஆச்சார அனுகிரகத்தால பிள்ளை அவதரிச்சார் இல்லையா? அதனால அஷ்டாதச ரகசியங்களை வாசித்து பார்த்தாலே ஓரளவுக்கு கொஞ்சமா புரியும். ஆச்சார அனுகிரகத்தால பிள்ளைலோகாச்சார் பிறந்தார். அவர் 18 ரகசிய கந்தங்களை பண்ணார் இல்லையா? ஓரளவுக்கு புரியும். ஆனா பகவானுடைய அனுகிரகத்துல யார் பிறந்தது? யாரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அது அவருடைய கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா, ஆச்சார அனுகிரகத்தால பிறந்த கிரந்தம் ஓரளவுக்கு புரியும், வாசிச்சா ஓரளவுக்கு புரியும். ஆனா அர்த்தங்கள் புரியறதுக்கு வியாக்கியானம் பார்க்கணும். ஆனா அதே பகவானுடைய அனுகிரகத்தால பிறந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எழுதின கிரந்தங்களுக்கு ஆச்சாரியதம் ஆகட்டும் மற்ற கிரந்தங்கள் ஆகட்டும் அதன்னா சப்தமே புரியாது. ஏன்னா கீதை எப்படியோ அதே போலதான் இதுவும். கீதை எப்படி படாத பாடுபட்டது? இதுவா அதுவா அதுவா கொடைப்பு எழுதிட்டு வரா இல்லையா? அதுக்கு சுவாமி எம்பெருமானாருடைய வியாக்கியானமும் அதுவும் வேதாந்தியுடைய தாற்பரிய சந்திரிகமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா அந்த மாதிரி கட்டம்லாம் பெருமாளோட ஸ்ரீசுக்தியிலே இல்லை. ஏன்னா ஆச்சாரம் கட்டணும். அதே பெருமாளுடைய அனுகிரகத்தை பிறந்தபடியால இருக்குன்னா பெருமாள் என்ன பேசுவாரோ அதான் எழுதுவார். அவர் ஓஹோன்னு பேசுவார். அவர் பாஷை வேறு, ஆச்சாரியின் பாஷை வேறு. ஆச்சாரியின் பாஷைக்கு தகுந்த மாதிரி இவர் கிரந்தத்தை பண்ணிட்டார். பெருமாளுடைய பாஷைக்கு தகுந்த மாதிரி அவர் கிரந்தத்தை பண்ணிட்டார். அப்ப சுலபமா புரிஞ்சிடும். பிரலோகாச்சார கிரந்தம் அவரது கொஞ்சம் சிரமப்படும், நாயனாருடைய கொஞ்சம் சிரமப்படணும். என்னதான் இந்த நாயனாருடைய கிரந்தம் மட்டும் மாமனிகளுடைய வியாக்கியானம் இல்லைன்னா தலகிழன் என்னாலும் புரியாது. அதனால்தான் இந்த ஆச்சாரிய கிரந்தத்துக்குத்தான் ஆயுதனஞ்சா ஒரு இடத்துல ஒரு சூத்திரத்தை சந்தேகம் ஏற்பட்டு இந்த மாதிரி பிள்ளலோகாச்சாரோட கிரந்தத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டு யார்ட்டா கேட்டிருக்காருன்னா கேட்கல. ஆச்சாரிய கிரந்தத்துக்கு தான் மணவாள மாமனிக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மேலக்கோட்டை ஆயுதனஞ்சாச்சாரியிட போய் கேட்கலான்னு வீர கிளம்பி போக அங்கிருந்து அவர் ஸ்ரீரங்கத்துல மணவாள மாமனி ஒரு பெரியவர் வந்திருக்கார், அவர் அபார வைபவத்தோடு இருக்கான்னு கேள்விப்படுறோம், அவரை சேவிக்கணும் அவர் புறப்பட்டு வர 2 பேரும் நடுவில் சந்தித்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு தான் இது. அப்பனா இருந்து என்ன தெரியுது? ஆச்சாரிய கிரந்தமே சுமார் இல்ல, பகவான் பண்ணதுன்னு. பகவான் பண்ணதுன்னு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் சிரமமா தான் அர்த்தம் தெரியும். எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்ப இந்த ஓரளவுக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஆக பிள்ளை லோகாச்சாரியன் தன் சிஷ்யராக இருக்கிறதுதான் விலாஞ்சோல பிள்ளை, சத்சிஷ்யர் விலாஞ்சல பிள்ளை. அவர்கிட்ட போய் சேர்ந்தார். இவர் எங்க அவதரித்தார், எந்த நட்சத்திரம் எல்லாம் நம்ம ரொம்பதும் தெரியல. விலாஞ்சோல பிள்ளை எங்க அவதரித்தார்னு தெரியல. இவர் என்ன நட்சத்திரம் அடைய கூட 2-3 ஸ்ரீவச்சன பூஷணம் அவதார இதுல கூட பார்த்தேன். நான் ஸ்ரீவச்சன பூஷணம் அவதார இதில் ஈஸ்வரர் பார்த்தேன்.
அங்க கூட ஒன்றும் படப்படவில்லை இருக்கட்டும். இருந்தாலும் இவர் பெரியார் முக்கியமான பெரிய பெரிய திருமுடை அடைவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் இவரை பத்தி தெரியல. அநேகமா அதுல எல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா ஆச்சாரியரை பத்தி கொடுத்துருக்கோம். பெரிய திருமுடை அடைவுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் அதுலயும் இவரை பத்தி ஒண்ணு. ஏன்னா குரு பரம்பரை பார்த்தா எல்லாவற்றுக்கும் அவதார தினம், வாழ்ந்த இடம் இதெல்லாம் சொல்லி குரு இருப்பாங்க. நல்லா புரியுதா? ஆனா முக்கியமானவற்றை தான் அதுல இருக்குமே தவிர எல்லாரையும் இருக்காது. ஆனா பெரிய திருமுறை அடைவுல சில கிரந்தத்தை பார்த்தா ஆச்சாரியன் எப்படி பிறந்தார், என்ன திவ்ய தேசம், என்ன இதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த இதுல கூட பிள்ளலோகாச்சாரியோட சிஷ்யராக இருக்கக்கூடிய விலாஞ்சோல பிள்ளையுடைய விஷயம் அதுல இல்லவே இல்லை. அப்ப பிள்ளலோகாச்சாரி விலாஞ்சோல பிள்ளை பிள்ளலோகாச்சார ஆச்சாரனை கொண்டு சமாசானித விஷயங்களை எல்லாம் அடுத்த பண்ணிட்டார். சமாசனம் பண்ணி கொண்டது யார் இடத்துல இருந்தா பிள்ளலோகாச்சார இடத்துல. அப்படின்னு ஒரு ஊரா இருந்திருக்கும். அப்படிதான் தோன்றும். இருந்திருக்கோம். ஏன்னா அதுக்கு நமக்கு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நம்ம காலட்சேபம் சொல்லிட்டோம்னா இதுதான் இது பொய் சொல்லிட்டாருன்னு யாராவது சொல்ல ஆரம்பிச்சிருவா. வேற ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா ஆணித்தரமா அடைய கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆணித்தரமா எனக்கு அந்த மாதிரி யாரும் சொல்லலை. பெரியோர்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. எப்ப பெரியோர்கள் சொல்லலையோ அப்ப சொல்லாத விஷயத்தை நம்ம சொல்லாம இருக்கிறது தான் உத்தமம். ஏன்னா இன்னைக்கு நான் 2 பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது காட்டிலும் பெரியோர்கள் வாக்கால வந்திருக்கா அப்பதான் அந்த உத்தேசமா எடுத்துக்க முடியுது. அவாவா தங்கள் விலாஞ்சோலை பிள்ளைக்கு பெருமை ஏற்படணும்னு ஏதாவது சொல்லலாம். ஆனா நம்ம சம்பிரதாயத்தை அந்த மாதிரி ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆழ்வாருக்கு பெருமை ஏற்றணுன்றதுக்காக இல்லாத ஒன்றை சொல்லலாம் கூடாது. பகவானுக்கு பெருமை ஏற்றணுன்றதுக்காக இல்லாத ஒன்றை சொல்லவே கூடாது. எது சாஸ்திர சம்மதமோ, எது சாஸ்திரம் இருக்கோ, எது நடந்திருக்கோ அதுதான் சொல்லணும். அதனாலதான் அதுக்கு ஐதீகம்னு பேரு. ஆனா அந்த மாதிரி ஐதீகம் எங்கேயும் காணப்படலை. விலாஞ்சோலை பிள்ளைக்கு பெரியவை யாரும் எழுதி வச்ச மாதிரி அடியனுக்கு தெரியல. இருந்திருக்கலாம், அடியனுக்கு தெரியல. இது சொல்ல வந்தேன்னா அப்ப இவர் சமாசனம் பண்ணி கொண்டது பிள்ளலோகாச்சாரத்தை தான் சமாசனம் அவர்கிட்ட பண்ணிட்டார். ஆனா ஸ்ரீபாஷ்யம், தகவதிஷ்யம் முதலிய காலட்சேபங்கள்லாம் யார்கிட்ட பண்ணார்னா அழகிய மணவாள பெருமான் நாயனார்ட்ட தான் பண்ணார். சமாசனம் பண்ணின்றது பிள்ளலோகாச்சாரத்தை. ஆனா காலட்சேபங்கள்லாம் கேட்டுதாருன்னா நாயனார்ட்ட. பௌதிஷ்யம் கேட்டிருக்காரு, ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தியா கேட்டிருக்காரு. அது போல முதலிய காலட்சேபம்லாம் பண்ணது அவர்கிட்ட தான். ஆக பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சாரியர். கிரந்த காலட்சேபத்துக்கு ஆச்சாரியார் யாருன்னா நாயனார். கிரந்த காலட்சேபத்துக்கு ஆச்சாரியார்னா நாயனார். இப்ப விலாஞ்சோலை பின்றது உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்தவர் அல்லர். இவர் உயர்ந்த பிராமண குலத்திலே பிறந்தவர் அல்லர். உயர்ந்த பிராமண குலத்துல அப்படி என்னன்னா உயர்ந்த பிராமண குலம்னா என்னது அப்படின்னு என்ன சுவாமி? உயர்ந்த பிராமண குலம்னா இந்த இடத்துல உயர்ந்த பிராமண குலம்னா என்ன அர்த்தம்னா நிஜத்துல உயர்ந்த குலம்னு என்றதுக்காக சொல்லல. அதுக்காக சொல்லல. வித்யா வினய சம்பன்னே இந்த கண்ணனுடைய கீத வாக்கியம் இது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியஸ்தினி சுனிசைவ சுபாகேஷ பண்டிதாக சமதர்சனாக. இது கீதா வாக்கியம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே. இந்த இடத்துல வித்யா வினய சம்பன்னே பிராமணே எல்லாம் 2 சொல்லலாம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே 2 சொல்றார். கண்ணன் சொல்லிட்டே வர்றார். இவருக்கும் வித்தியாசம் பார்க்காதே, இவர்கள் இருவருக்கும் வித்தியாசம் பார்க்காதே. இந்த மாதிரி 2 விதிரநீதியில் இருக்கு. 2 சொல்லுவார், 3 சொல்லுவார், 4 சொல்லுவார். இந்த மாதிரி விதிரநீதியில் இருக்கு. அதே போல ஒருவேளை இதை பார்த்து தான் விதிரநீதி வந்துட்டோ இல்ல விதிரநீதி முன்னாடி கீதை பின்னாடி. விதிரநீதி யுத்தத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. கீதை யுத்தத்தின் போதுதான் நடந்திருக்கு. எது சொல்லுவன 2 கண்ணன் கீதையில சொல்றாரு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி அஸ்தினி சம்பன்னே அப்படின்னு சொல்றாரு. அப்ப வித்தியாசம் பார்க்காத எல்லாத்துக்கும் ஒன்னா பார்க்க தெரிஞ்சுக்கோன்னார். ஆத்மாவை தான் பார்க்கணும், சரீரத்தை பார்த்து உயர்வு தாழ்வு நினைக்காது. ஆத்மாவை தான் பார்க்கணும், உயர்வு தாழ்வு நினைக்காதுன்னு கிருஷ்ணனுடைய வாக்கு. மற்ற 2 நல்லா பொருந்த பாருங்க. கவின்னா மாடு, கவி அஸ்தினி, அஸ்தினா யானை, அஸ்தி செயலகா வேடமானு சொல்றேன் இல்லையா? அஸ்தினா யானை, கவின்னா மாடு. யானைக்கும் பசுமாட்டுக்கும் வித்தியாசம் பார்க்காது. இது கண்ணன் சொல்லிட்டே இருக்கான். சுனிசைவ சுபாகேச நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய அந்த வேடன், இவா 2 பேருக்கும் வித்தியாசம் பார்க்காது. இது சொன்னது யாரு? கண்ணன் கீதையில சொல்றான். நாய் மாம்சம் சாப்பிடக்கூடிய வேடன் இருக்கானே, அவர் 2 பேருக்கும் வித்தியாசம் பார்க்காது. பசுவுக்கும் யானைக்கும் வித்தியாசம் பார்க்காது.
அப்படின்னு ரெண்டு 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 ரெண்டா பார்த்துன்னு வரோம். இப்போ ரெண்டு ரெண்டு 4 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுவரையும் முதல்ல என்ன சொன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே என்று இங்கு 2 இல்லை. வித்யா வினய சம்பன்னே பிராமணன், வித்தையை நன்றாக கற்று அறிந்தவன் பிராமணன். அவனிடத்திலிருந்து பக்கத்து இன்னொருத்தருக்கு போடணும், இன்னொருத்தர் போடல. கண்ணன் போடல பாருங்க, எல்லாத்துக்கும் 2 2 போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் 2 2 போட்டிருக்கான். கவி அஸ்தி, அது மாதிரி சுனிசைவ சுபாகனே அப்படிலாம் 2 2 போட்டு வித்யா வினய சம்பன்னே பிராமணேன்னு 1 தான் போட்டிருக்கான், 2வது போடல. ஏன் 1 தான் போட்டான், எல்லாம் 2 2 பண்ணிக்கிறான், ஏன் 1 தான் போட்டிருக்கான்னு சுவாமி கீதா பாஷையில் விசாரிக்கிறார். எம்பெருமானார் விசாரிச்சுட்டு இல்ல 2 தான் இருக்குன்ட்டார். எப்படி பிராமணன் 1 தானே இருக்குன்னா, இந்த வித்யா வினய சம்பன்னே இருக்கு இல்லையா, இதை 2ஆ பிரினார். எப்படி சொல்ல பிராமணன் 2ஆ பிரிக்க முடியுமானா, பிரிக்கலான்ட்டாரு. எப்படின்னா, வித்யா வினய சம்பன்னனான பிராமணன், அது இல்லாத பிராமணன். இதுக்குதான் சுவாமி வியாக்கியானம் இருக்கணும்ன்றது. நானா அந்த புஸ்தகத்தை பார்த்தேன்னா, வித்யா வினய சம்பன்னே பிராமணே, அப்ப வித்தையும் வினயத்தோடு இருக்கக்கூடிய பிராமணன் அதோடு முடிச்சுடுவேன். இது 2 வர்ணமே யோசனை பண்ணி கண்ணன் இந்த திருவுள்ளத்துல தான் சொல்லியிருக்கான் அப்படின்றதுக்காக வித்யா வினயத்தோடு இருக்கக்கூடிய பிராமணன் ஒருத்தன், அது இல்லாத ஒருத்தன். ஏன்னா எல்லா பிராமணனுக்கும் அது இருக்கணும்னு தேவையில்லை. பிராமணனா இருந்தா வித்யா வினயத்தோடு இருக்கணும்னு அர்த்தமான அப்படின்னு அநேகமா இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லணும். அப்படி இல்லைதா, அது அதே போல வித்தையோடு இருக்கக்கூடிய பிராமணன் கேவல பிராமணன், அது இல்லாத இருக்கக்கூடிய பிராமணன். சிலர் வித்யா வினயத்தோடு இருக்கக்கூடிய பிராமணர் சிலர் இன்னைக்கு நம் சமுதாயத்துல நிறைய கஷ்டங்களா வருது இல்லையா, இன்னும் வருது, இன்னும் ஆழி பேரலை, இது அதெல்லாம் வருது இல்லையா. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஏற்படுதுன்னா, பிராமணன் தன்னுடைய அறுதொழில் ஒழுங்கா பண்ணாதான் இதெல்லாம் நடக்காது. ஒழுங்கா பண்ணினான்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா. நல்ல பிராமணனுக்கு ஒரு மழை, நல்ல பத்தினிக்கு ஒரு மழை, நல்ல ராஜாவுக்கு ஒரு மழை தான் மும்மாறி பெய்து. இதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருடைய தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்யுதுன்னா 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை பெய்யணும், 9 நாள் வெயில் காயணும், 1 நாள் மழை பெய்யணும். அப்பதான் அந்த பூமி சரியான ஒரு அளவில் இருக்குமா. அது எதுக்காகன்னா, மும்மாறினா இப்போ 3 பேருக்காக பெய்யணும், மழை பெய்யணும்னு சொல்லியிருக்கு. 3 பேர் யாரு? நல்ல தர்மபத்தினியோடு இருக்கக்கூடிய பெண்களுக்காக மழை பெய்யனா பெய்யும் மழை அப்படின்னு சொல்றா பாருங்க, அதுக்காக ஒரு மழை. நல்ல ராஜாவுக்காக, அது இன்னைக்கு இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை, என்னைக்கு வந்து தெரியாது. நல்ல ராஜாவுக்காக, நல்ல பிராமணனுக்காக. அப்ப லோகத்துல சுபிட்சம் இல்லாம இருக்குன்னா என்ன காரணம்? பிராமணன் தன்னுடைய வர்ணாசிரத்தின்படி நடக்காதபடியால் தான் இதெல்லாம் நடக்கிறது. இந்த பிராமணன் தன்னுடைய வர்ணாசிரப்படி நடக்கணும். இது 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 ஏன் அடைய இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, பிராமணம் விலை செல்கிறதுன்னு இவரே இந்த ஸ்ரீவச்சன பொருட்களை எழுதியிருக்காரு. சுவாமி பிள்ளலோகாச்சாரியரு பிராமணம் விலை செல்கிறது எழுதியிருக்கேன்னா, பிராமணன் எங்கு பிராமணது ஒரு சரக்கம். அந்த சரக்கு என்னன்னா, அந்த சரக்கை கடையில போட்டு விற்கிறாளாம். என்னன்னு விற்கிறான்னா, எதுக்கு அது விற்கிறான்னா, என் சரக்கை வாங்கிக்கோ, நான் உன்னை கொண்டு போய் பிரம்மத்தோடு சேர்த்துடுறேன். புரியுறத? என் சரக்கை வாங்கோ, நான் பிராமணன்ற சரக்கு அது ஒரு கடையில இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டேன். அந்த சரக்கை வாங்கிக்கோ. வாங்கினா அந்த சரக்கு என்ன பண்ணும்னா, அந்த சரக்கை கொண்டு போய் பிரம்மத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா, அப்ப அது பிரயோஜனமா? பிரயோஜனமே இல்லையா. அதான் பிராமணியம் விலை செல்கிறது. எந்த காலகட்டத்தில் இந்த சூத்திரம் எழுதியிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூத்திரம். அதனால்தான் அன்னைக்கு இவர் இந்த மாதிரி எழுதிட்டாருன்னு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு, ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் போய் புகார் பண்ண. அதுக்கப்புறம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தான் அந்த புறப்பாட்டுல போய் ஆச்சாரியத்தை பூர்த்தியா ஒவ்வொரு பிரகரணமாக ஒவ்வொரு திசையை சொல்லி பூர்த்தி பண்ணி, இதைத்தான் என்னுடைய அண்ணா பண்ணார் அப்படின்னு சொல்ல உடனே, அப்படியெல்லாம் இருக்கட்டும், அவ்வாறெல்லாம் தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருந்தாலும் சொல்லி நம்பெருமாள் அங்கீகாரம் பண்ணி கொடுத்ததுதான் ஸ்ரீவச்சன பூஷணமும் ஆச்சாரிய தெய்வமும். நம்பெருமாள் அங்கீகாரம் பண்ணார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பிரம்ம அனதி நயதீதி பிராமணகா, பிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்கிறான் பிராமணன். பிரம்மத்தை நோக்கி பிரம்ம அழதீதி பிராமணகா. என்ன, அதற்காக தான் இவன் சரக்கு விலை போறது. இல்லைன்னா இவனுக்கு என்ன பிராமணன் யாரும் அதிக போறா?
பிரம்மத்தை நோக்கி ஐஷன் போறதுன்னு அவனுடைய சரக்கு போறது. இவன் பிரம்மத்தை பற்றியே தெரிஞ்சுக்கொள்ளனா அதன் பிறகு இவனுடைய சரக்கு எந்த கடையில இருக்கும்? இவன் பிரம்மத்தை பத்தியே தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கேன். இன்னைக்கு வடக்கு பக்கம்லாம் போனோம் பிராமணனா அத்தனை மதிப்பு. இங்க நம்ம ஊர்ல கிடையாது. பிராமணனா அத்தனை மதிப்பு. ஏன்னா பிராமணன் 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 அப்படின்னு அவ ஐஷன் போவா. அவ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அந்த மதிப்பு எதனால ஏற்படுது? பிரம்மத்துல ஐஷன் போட முடியல. அது இல்லைன்னா இவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு? பிராமணியம் என்பது உடலிலே இருந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளத்துல இருக்கணும். உடல் என்னன்னா இந்த இந்த பிராமணனுக்கு நான் பிறந்தேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை, அது அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். பிராமணியம் அனுஷ்டானத்தில் வந்தாதான் பிராமணனை தவிர வெறும் பிராமணானந்தா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ராமானந்த காலத்துல தான் பிள்ளையோகாச்சார் வாழலையா? பிள்ளையோகாச்சார் எப்படி இருந்தார்? வாழலையா? அது மட்டும் இல்ல, நம்பி ஏறு நம்பி காலத்துல நம்பில்லை காலத்துல ஏறு திருவுடைய தாசன் வாழலையா? இதெல்லாம் இந்த சரித்திரத்தை பின்னாடி சொல்றேன். அதே போல பெரிய நம்பில் காலத்துல மாரண நம்பி வாழலையா? பெரிய நம்பிக்கு மாரண நம்பிக்கு சம்ஸ்காரம் பண்ணார் இல்லையா? அப்ப பல பேர் அப்படி வாழ்ந்திருக்கா. ஒருத்தர் தான் விலாஞ்சோலை பிள்ளை. அந்த விலாஞ்சோலை பிள்ளையும் அதே மாதிரிதான். ஏன் இப்ப அதை எடுத்தேன்னா, விலாஞ்சோலை பிள்ளை பிராமணர் அல்லாதபடியால் இந்த சப்த காதை எடுத்துக்கலாமா? கேட்கிறவா இருக்கா? இல்லைன்னா சொல்ல முடியாது. புரியத்துக்காக சொல்றேன். நம்மாழ்வார் வேளாளர், சுவாமி எம்பெருமானார் பிராமணர். ஆனா இன்னைக்கு திருமஞ்சனம் நடக்கச்சே, விக்கிரகத்தோடு திருமஞ்சனம் நடக்கச்சே, நம்மாழ்வாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எம்பெருமானாருக்கு போயிட்டு இருக்கு. நம்மாழ்வார் உடுத்து கலைஞ்ச அந்த புஷ்பம் தான் எம்பெருமானாருக்கு போறது. இவருக்கு திருமஞ்சனானதுக்கு அப்புறம் தான் வருது ஸ்ரீபெரும்புதூர்ல. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேருமே விபவத்துக்கு வந்துட்டா. ஒரு மனுஷ ரூபத்துல வந்துட்டா. மனுஷ ரூபத்துல வந்துட்டு சுவாமி எம்பெருமானா எடுத்துப்பாரு, மத்தவா எடுத்துப்பால? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா மாரணேரி நம்பிக்கை சம்ஸ்காரம் பண்ணும் போதே ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் இது. என்னமா பண்ணிட்டார் பண்ணலாமான்னு சொன்னா இல்லையா? அப்படிப்பட்ட சமுதாயம் இதுக்கு சொல்ல. அப்ப அனுஷ்டானத்தோடு இருக்கணும் பிராமணன். அதான் சொல்றாரு, ஒரு ஆச்சாரம் அடைந்தா ஞானத்தை பெற்றார், பக்தி கிடைச்சிருக்கு இல்லையா, மோட்சம். இவர் தான் பிராமணன் சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான், நாசூத்ராக பகவத் பக்தாக விப்ராக பாகவதாஸ்புதாக அப்படின்னு சொல்றாரு. நாசூத்ராக பகவத் பக்தாக அப்படின்றார். அப்படின்னா இது முக்கியமான பிரமாண வாக்கியம். நாசூத்ராக பகவத் பக்தாக, சூத்ரர்கள் பகவத் பக்தர்கள். சூத்ரர்களை பகவத் பக்தர்களாக இருந்தால் அவர்களை சூர்தன் என்று சொல்லாது. சூத்ராக பகவத் பக்தாக, சூத்ரர்கள் பகவத் பக்தனாக இருந்தால் அவனை சூத்ரன் என்று சொல்லாதேன்னர். இப்ப சூத்ரனா என்ன அர்த்தம்? சூத்ரனா என்ன அர்த்தம்? சூத்ரனா என்ன? ஒருத்தர் பிறப்பால ஏற்பட்டது, இது சப்தார்த்தம் சூத்ரன்றது. சுக்குன்னா சோகம்னு அர்த்தம். சுக்குன்னா சோகம்னு அர்த்தம். அந்த சோகத்தை உடையவன் சூத்ரன். சுக்குன்னா இது நல்லா தெரிஞ்சுட்டாதான் யாராலும் கேட்டவுடனே நீங்க பதில் சொல்லணும். சுக்குன்னா சோகம்னு அர்த்தம். அந்த சோகத்தை உடையவன் சூத்ரன். சரி, அப்ப சோகத்தை உடையவன் சூத்ரன்னா என்ன சோகம்? என்ன சோகம்னா பிரம்மத்தை தெரிந்து கொள்ளவில்லையேன்ற சோகத்தை உடையவன் சூத்ரன். ஏன்னா இவனுக்கு பிரம்மத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குலத்துல இவன் பிறக்கல, இல்ல பிறக்காதபடியால இவனுக்கு சோகம் ஏற்பட்டது. சோகம் ஏற்பட்டபடியால இவனுக்கு சூத்ரன் பேரு. நாம என்ன நினைச்சோம், சூத்ரன்னா இவனுக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை. சூத்ரனால இவனுக்கு ஒரு சோகம் வந்துடுறது. என்ன சோகம்? பிரம்மத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியல. அந்த சோகம் வந்துடுது இல்லையா? சரி, இந்த சோகம் இவனுக்கு இருப்பதுனால சூத்ரன்னு சொல்றோம். ஆனா ஒருவேளை அதே சோகம் பிராமணனுக்கு இருந்தா அவனும் சூத்ரன். இது என்ன முன்னாடி என்ன அடையாளம் கொடுத்திருக்கா? பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாத போனதுபடியால சூத்ரன்னு சொல்லிட்டா இல்லையா? அதே சோகம் பிராமணனுக்கு வந்துட்டு வச்சுக்க, அவன் என்ன சொல்றான்? சூத்ரன் தானே சொல்ல முடியும். ஆனால் வெறும் சப்தத்தால சொல்லி பிரயோஜனம் இல்ல. பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் சோகம் மனதில் இருந்தா
பிராமணனே சூத்திர சப்தத்தால் தான் சொல்லப்படுகிறான். அப்ப சுகு என்ற பிராமணனை கூட சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சூத்திரர்களாக தான் அன்றைக்கு பல பேர் இருந்தாலும் அவர்கள் மாத்தினார்கள் அல்வா, பல பேர் இருந்தா இல்லையா. ஆனா அனுஷ்டானத்திலே பிராமணனாகத்தான் வாழ்ந்தார். ஒரு ஆச்சாரனை பற்றினார், பிராமணனாகத்தான் வாழ்ந்தார். அந்த காலத்துல மாரணையர் நம்பிகளை பார்த்து யார் பண்ண சம்ஸ்காரம் பண்ணார்? ஸ்ரீசூர்ண பரிபாலன் சம்ஸ்காரம் பண்ணார் இல்லையா, வெறி நம்பிக்கை பண்ணார் இல்லையா, இல்லையா. இப்ப உங்களுக்கு சொல்றேன், பகவத் பக்தியா இருந்தாட்டும் போறாது, பகவத் பக்தியா இருக்கிறவர்களை சூத்திரன்னு சொன்னதா பிராமணனே சொல்லான்ட்டோம். அப்படின்னா என்ன சொல்லனா, இந்த இடத்துல பாருங்க, இந்த சூத்திரத்தை தப்பா கூட பண்ணுவா, அர்த்தம் பண்ணுவா. நான் இன்னொரு தடவை சூத்திரம் வாசிக்கிறேன் பாருங்க. சம்ஸ்கிருதம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது, அந்த சப்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிக்கும். நான் சூத்ராக பகவத் பக்தாக, விப்ராக பாகவதா ஸ்மிருதாக. விப்ரன்னா பிராமணன் அர்த்தம், விப்ரநாராயணன் கேள்வி பிராமணன் அர்த்தம். சூத்ரான்னா சூத்ரர்கள், நான்காம் வர்ணத்தவர்கள். நான் சூத்ராக சூத்ரர்கள், பகவத் பக்தாக நான் சூத்ராக, பகவத் பக்தர்களை சூத்ரன்னு நினைக்காதே. நான் சூத்ராக பகவத் பக்த சூத்ரன்னு நினைக்காதே. விப்ராக பாகவதா ஸ்மிருதாக, அவன் பிராமணனை போல உயர்ந்தவனாக கொண்டாடப்படுகிறான். இதான் அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை நான் மாத்துறேன். இந்த சம்ஸ்கிருத பாஷை இருக்க, எதை வேணா எங்க கொண்டு போட்டோம் அது அர்த்தத்தை மாத்தி மாத்தி கொடுத்துரும். இத்தனை மதங்கள் வருவதற்கும் இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த சம்ஸ்கிருத பாஷையில குளறுபடின்னு சொல்ல முடியாது. அது எப்படி வேணா வளைக்கலாம், தங்க கம்பி போல அது எப்படி வேணா வளைச்சிக்கலாம். ஆனா அவர்கள் தங்கள் ஞானத்துக்கு தகுந்தாற் போல வளைத்தார்களே தவிர அங்க சொல்லப்பட்ட கருத்துக்கு தகுந்தாற்போல வளைத்தார்களான்னு இல்லை. அதுதான் முக்கியம். இந்த இடத்தை பாருங்க, இந்த நான் பக்தா சூத்ராக நான் பகவத் பக்தாக அப்படின்னு பிரிக்கலாம். நான் சூத்ராக பகவத் பக்தாக இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மாத்தினேன். சூத்ராக நான் பகவத் பக்தாக, சூத்ரன் பகவத் பக்தன் இல்லை. நான் இங்க முன்னாடி கொண்டு போட்டேன். நசூத்ராக பகவத் பக்தாக இருந்தது இல்லையா, நான் என்ன பண்ணேன், சூத்ராக நான் பகவத் பக்தாக அப்படின்னு போட்டாச்சுன்னா சூத்ரன் பகவத் பக்தி இல்லை. சரி, இதே ஆச்சு இல்லையா. விப்ராக பாகவதாஸ்புராக, விப்ரர்களான பிராமணர்கள் தான் பாகவதர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆட்டு, சூத்ரர்கள் பகவத் பக்தர் இல்லாதபடியால அப்படின்னா அந்த விதத்தை சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. இது பிரமாண வாக்கியம் வேற இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாசூத்ராக பகவத் பக்தாக விப்ராக பாகவதா சுதாக, அவர்கள் பிராமணர்களை போல கொண்டாடப்படுகிறார்கள். சரி சுவாமி, இது இந்த மாதிரி சொல்லியிருக்க உங்க ஆழ்வார்கள் யாராவது சொல்லியிருக்காரா? பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கய கண்ணனை பயிலை இனியலாம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படைத்தோரு எம்மையாலும் பரவரே குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்கள் ஆகினும் வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலன்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம்மடிகளே. இது ஆழ்வார் 3ஆம் பத்தி. அடுத்து இன்னும் உறப்படுது, அடுத்த பதிகத்துக்கு அடுத்த பதிகம், ஆச்சரியமான பதிகம். அந்த ஆழ்வார் எப்படி இந்த பாகவதால கொண்டாடுறதுக்கு, இந்த பிரபந்தத்துக்காக தான் திருவாய்மொழியே பிறந்ததுன்னு நம்பில ஈடுங்க. 1102 பாசனம் இருக்கு இல்லையா, அந்த 1102 பாசனத்தை வடிகட்டணுமா. வடிகட்டினா எத்தனை தேரும்னா 22 பாசனம் தான் தேருமா. அந்த 22 பாசனம் எதுன்னா, பயிலும் சுடரளி மூர்த்தி நெடுமார்க்கடமை, 3ஆம் பத்தி 7ஆம் திருவாமொழி, 8ஆம் பத்து 10ஆம் திருவாமொழி. இந்த 2 விவரிக்க வந்ததுதான் மற்ற அத்தனையும். இந்த 2 இருந்தா போறோம்னாரு. இப்ப இந்த 2 இருந்தா போறோம், அதையும் கொடுத்துருக்கலாமன்னா, கொடுத்துருக்கலாமே, கொடுத்துட்டாரு ஒருத்தர். அதைத்தான் கணினி சேர்த்தாம கொடுத்தாரு. 1102 தான் படிக்க வேண்டாம், அதை அப்படியே சுருக்கிட்டேன். சுருக்கி என்ன பண்ணிட்டேன், கணினி திருத்தாம உங்களுக்கு கொடுத்துருங்க, இதை படிச்சுக்க போறேன். உண்மையில அது படிச்சாதான் திருவாய்மொழி வந்தது. அப்பதானே கிடைச்சது. நாதமனைகளுக்கு அதவாது 12,000 உரு போட்டப்படுறதுக்கு அப்புறம் தான் அது கிடைச்சதே தவிர அது மாதிரி கிடைக்கல. இதுக்கு சொல்ல வந்து நான் சூத்ராக பரவத் பக்தாக அது சாத்தம் அந்த மாதிரி சொல்லலாம். அப்ப ஆழ்வார் அப்ப இது எதுக்கு போறோம்னா, இது எந்த குலத்துல பிறந்தாலும் பெருமாளுக்கு அதோட யோகியத்தை உண்டு. ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஸ்ரீதேவி ஞாச்சாருக்கு பெருமாளுக்கு மாற்றி எப்படி இடம் கொடுத்தாயோ நமக்கும் புவின்மிசை நங்கைக்கும் என்பன்.
நமக்கும் புவின்மிசை நங்கைக்கும் இன்பன். இந்த இடத்துல அம்பிலோட வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம். புவின்மிசை நங்கை ஸ்ரீதேவி நாச்சியார் பிராட்டி. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டார். முதல்ல புவின்மிசை நங்கைக்கும் நமக்கும் இன்பன் சொல்லியிருந்தா பிராட்டிக்கு இன்பன், அடுத்து நமக்கு இன்பன். ஆனா அப்படி போல ஆழ்வார் நமக்கும் அடுத்து புவின்மிசை நங்கைக்கும் இன்பன். அப்ப யாருக்கு பிரதானம்? அப்படி இருக்கச்சு ஏராளம் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாலும் தனிவுடமன் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்து ஆச்சாரிய உலகத்தையே ஜெயிச்சவர் யாருன்னா விலாஞ்சோலை பிள்ளை. இத்தனை வைபவம் படைத்தவர். ஒரு நேரிட இல்ல, இத்தனை வைபவம். இந்த பெரியவரின் சரித்திரத்தை சுருக்கமா இது வரைக்கும் பார்த்தோம். அடைய ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். வெள்ளியோகாச்சாரிய சுருக்கம் சரித்திரோட சுருக்கமா தான். அவர் எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் பண்ணாரோ ஓரளவுக்கு நமக்கு சரித்திரம் தெரியும். சரி, இப்ப இந்த சப்தகாதைங்கிற பிரபந்தத்துக்கு எதற்காக ஏற்றார், எதற்காக பண்ணார்னா 463 சூத்திரங்கள். அந்த 463 சூத்திரங்கள் ஸ்ரீமத்து பெருத்து இருக்கு. பெருத்து போன உடனே இதை இந்த இந்த சூத்திரங்களுடைய விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமே. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணும் இல்லை. நாமே சப்தகாதம் சொன்ன உடனே ஒரு தலையாட்டிட்டோம். சரி சுவாமி, ஏதோ நீங்க சொல்லிட்டே 15 உபன்யாசம் இன்னைக்கு இங்க வந்து கொஞ்சம் அப்படி மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் போகும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஒத்துக்கிறோம். ஸ்ரீவச்சன பூஷன் சொல்றேன்னு இருக்கேன்னு ஆச்சுனே அப்படியே முகத்தை பார்ப்பேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷமாவது ஆகும். 4 வருஷம் அப்படி சொல்றது நித்தியம் உபன்யாசம். நித்தியம் 2 நம்ம நினைக்கிற மாதிரி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இல்ல, நித்தியமே பண்ணா 2 மணி நேரம் பண்ணியாச்சுன்னா 4 வருஷமாவது போகும். உடனே கையை எடுத்து கூட சுவாமி அடியேன் தாசான தாசன் சொல்லிடுவாரா இல்லையா? அப்ப இந்த கஷ்டம் மற்றவாளை வரப்படாது. இளாஞ்சோர்களுடைய திருவுள்ளப்பில் இது வந்துட்டு ஸ்ரீவச்சன பூஷன் பூர்த்தியா என்ன யார் பார்க்க போறா? பார்க்க மாட்டாளே. அப்ப அதோடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்து கொடுக்கணுமே, கொடுக்கணும் இல்லையா? அந்த சாராம்சத்தை கொடுக்கணும். எதை கொடுக்கறது? புருஷகார வைபவஸ்ய சாதனஸ்ய கௌரவம் தத் அதிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூபசேவனம் ஹரிதயாம் ஹைதிகிம் குரோர் உபாயதாஞ்சயகா வசனபூஷணே அவதது ஜெகத்குரும் சமாஸ்தயே. லோகாச்சாரியரை ஜெகத்குருன்னு கொண்டாட விடுறார். அந்த 6 பிரகடனத்திலே புருஷகார பூதையான சீதையின் வைபவம், ராட்சசருடைய எப்படி ரட்சித்தாலே பீஷுடைய புருஷகார பூதையான இருக்கக்கூடிய சீதையின் வைபவம் முதல் பிரகடனத்திலே சொல்லப்பட்டது. புருஷகார வைபவம். அதுக்கடுத்து சாதனஸ்ய கௌரவம். சாதனம் என்பது சரணாகதி மார்க்கம். இன்னொன்னு உங்களுக்கு ஜாகிரதை படுத்தினேன். ஏன்னா இப்ப சப்தகாதம் முடிஞ்சிருச்சு சுவாமி, ஆயிடுச்சு சுவாமி, சாத்துவரை ஆயிடுச்சு. அப்ப ஸ்ரீவச்சன பூஷணத்தின் சாராம்சம் கேட்டுட்டோம் அப்படின்னு திருப்தியோட இருந்துடாதீங்க. ஒரு தடவையா ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்கணும்ங்கிற ஆர்த்தி உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, எதுக்கு ஏன் சொல்றேன்னா, அப்பதான் இதோடைய சாராம்சமே இப்படி இருக்குன்னா அது எப்படி இருந்திருக்கும். அப்ப சாதனஸ்ய கௌரவம். சாதனம் என்பது சரணாகதி மார்க்கம். அந்த சரணாகதியே தான் வழி, வேறு புகலிடம் கிடையாது. சரணாகதியின் ஏற்றத்தை தெரிவிக்கிறார். அதாவது சரணாகதனாக நாம் இருக்க, சரண்யன் பெருமாள் இருக்க, அவனே உபாயம் என்னும் வைபவத்தை எல்லாம் 2வது பிரகடனத்தால சொல்றார். அவன் தான் உபாயம், மற்றொரு உபாயம் சாதனாந்தரங்களோ உபாயாந்தரங்களோ உபாயம் கிடையாது. அப்ப அவனே உபாயம் சொன்னது 2வது பிரகடனம். அடுத்து 3வது பிரகடனம் தத் அதிகாரி கிருத்தியமஸ்ய. அப்படிப்பட்ட சரணாகதன் தான் அதிகாரி. யார் சரணாகதி பண்றானோ அவன் தான் அதிகாரி. அந்த அதிகாரி எப்படி வாழணும்? தினசரியா. தினசரியானா இன்னென்ன ஸ்ரீவைஷ்ணவன் அவனுடைய நித்தியப்படி கார்த்தால எழுந்ததுலேருந்து, கார்த்தால எழுந்ததுன்னா 4 மணிக்கு 8 மணிக்கு இல்லை, 4 மணிக்கு எழுந்திருந்து சாயங்காலம் ராத்திரி 12 மணிக்கு படுக்கிற வரைக்கும் என்னென்ன வாழணுன்றது அது இது தெரிஞ்சுக்கணும். அதை தினசரியா. அந்த தினசரியான்றது அவருடைய அனுஷ்டானம் எப்படி இருக்கணும்னு தெரியுதையா? இது 3வது பிரகடனத்துல சொன்னார். இந்த 3வது பிரகடனத்தில் சொல்லப்பட்டார். அடுத்து 4வது பிரகரணம் சத்குரூப சேவனம். சத்குரூப சேவனா ஆச்சாரியன் தானே நமக்கு பெருமாளையே காட்டி கொடுத்தார். பெருமாளை காட்டி கொடுத்தது யாரு? ஆச்சாரியன் தானே. அப்ப 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 எவ்வளவு தூரம் அவருக்கு அந்தரங்க கைங்கரியம் பெற வேண்டுமோ அந்த தேகத்தையும் இந்த தேகத்தையும் சிஷ்யனுடைய தேகத்தையும் ஆச்சாரிய குடும்பத்துக்காகவே இருக்கணும். ஆச்சாரம் குடும்பத்துக்காகவே இருக்கணும். சிஷ்யன் பார்த்து ஆச்சாரோட தேகத்தை பார்த்துக்கணும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மாவை நோக்கணும். சிஷ்யன் ஆச்சாரோடைய தேகத்தை பார்க்கணும். அந்த தேகத்தையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னென்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்து அவனுக்கு சேவை செய்வதே பிரதானமாக இருக்க வேண்டியது
4வது பிரகரணத்தை தெரிவித்தார். அடுத்து 5வது பிரகரணம் மோட்சத்துக்கு எது காரணம் விசாரித்து கொண்டு, மோட்சத்துக்கு எது காரணம், நான் சொன்ன சரணாகதி காரணமா இல்லைன்ட்டாரு. சரணாகதி பண்ண சொன்னேன் சுவாமின்னா, சரணாகதி பண்ண சொன்னேன், ஆனா நீ சரணாகதி பண்ணினது காரணம் இல்லை. எது காரணம்? ஹரிதயாம ஹைதிக்கு, ஈஸ்வரனான பெருமாவுடைய நிர்கேத்துக கிருபா கடாட்சம். இதான் ரொம்ப முக்கியம். பகவானுடைய நிர்கேத்துக கிருபா கடாட்சம், அந்த நிர்விகேத்துக கிருபா கடாட்சம் தான் காரணம், வேறு எதுவும் காரணம் அல்ல என்று நிர்கேத்துகமான விஷயகாரத்தை பற்றி 5வது பிரகடனத்திலே சொன்னார். கடைசியாக குரோர் உபாயதாஞ்சயா, குரோர் உபாயதாஞ்சயா, அந்த பெருமாளை பற்றி நாம் இருந்தாலும் அவர் பந்தத்துக்கும் காரணம் மோட்சத்துக்கும் காரணம். பெருமாளை பற்றி இருந்தாலும் பந்தத்துக்கு காரணம் மோட்சத்துக்கு காரணம். சரி அப்படின்னா அவர் சிருஷ்டிப்பார் ரட்சிப்பார் 2 பண்ணுவார், என்ன கூடயே சேர்த்து வச்சுவார். இதே போல பரதாழ்வான எத்தனை பண்ணாலும் அவருடைய நன்மை தான் தீமை ஆயிட்டு, குருடைய தீமை தான் நன்மை ஆயிட்டு. அதனால என்ன பண்ணுவார்னு தெரியாது. அதனால ஆச்சாரிய, அதனால அதை விட்டுட்டு ஆச்சாரியனையே உபாயமா பத்தலாம், பத்தணும் இந்த ஆச்சார அபிமானத்தை கடைசி பிரகடனத்தை தெரிவித்தார். ஆக புருஷகாரம் முதல் பிரகரணம், 2வது பிரகரணம் உபாயம், 3வது பிரகரணம் சாதனம், 4வது பிரகரணம் ஆச்சாரனுக்கு தொண்டு செய்தல், 5வது பிரகரணம் அதுக்கு மேல ஹரியனுடைய தயை, 6வது பிரகரணம் ஆச்சாரனுக்கு உபாயம். இப்ப இந்த 6 பிரகடனத்தை சாதித்தாரு. இதுல 5 பிரகடனத்தை காட்டணும் முக்கியம் எதுன்னா 6வது பிரகடனம் தான். 5 பிரகடனத்தை காட்டும் முக்கியம் 6வது பிரகடனம் தான். அந்த ஆச்சார அபிமானம் உத்தார்கம், இந்த பிரகடனத்தின் பொருளைத்தான் சுலபமாக இந்த 7 பாசரங்களிலே வைத்தார். இதுல பெருத்த ஆட்சேபம், ஆனா இதெல்லாம் இந்த ஆட்சேபம்லாம் இதுல இல்லாதெல்லாம் சிலது சொல்லப்போனா இதெல்லாம் சிவச்சன புருஷன் இருக்கிறது. பெருத்த ஆட்சேபம். என்ன ஆட்சேபம்னா, பிராட்டி புருஷகாரம் பண்ணி நான் பெருமாளை பத்திட்டேன், அதற்கு மேல ஆச்சார அபிமானம் தேவையா? சொல்ல புரியுது? அப்ப பெருமாட்டையும் ஒரு குறை இருக்கு, பிராட்டிக்கிட்டும் குறை இருக்குன்னு சொல்லணும். நான் சொல்றது புரியும்? ரொம்ப கஷ்டம் அது. எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம் பாருங்க. இப்ப கர்மஜான பக்தி உள்ள குறை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரபக்தி வந்துட்டோம். வாஸ்து கர்மஜானம் நிஜமா குறை இருக்கு, என்ன என்னுடைய சொரூபத்துக்கு உகந்ததல்ல, இது முதல் நிலை. 2வது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பண்ண முடியல சுவாமி, எனக்கு சரீரம் எனக்கு அதுக்கு இடம் கொடுக்கல, பண்ண முடியல, சரின்னு சொல்லி ஒத்துடலாம். சரி பண்ண முடியலன்னு வந்துடலாம். இல்ல சொரூபம் சாஸ்திர பிரகாரம் சொரூபம் இடம் கொடுக்கல, என்னுடைய சொரூபத்துக்கு தராதுன்னு வந்துடலாம், வாஸ்துவம். அப்ப அந்த குற்றங்கள் இருக்கு. இப்ப அந்த குற்றத்தை தள்ளி இதுக்கு வந்துட்டேன், இங்க பகவான்கிட்ட வந்தேன். பகவான்கிட்ட வந்தோடனே அவரே உபாயம் பத்தினேன். உபாயம் பத்தினதுக்கு அப்புறம் சுவாமி இவர் பண்ணுவாரா மாட்டாரா இவர்கிட்ட சுவாதந்திரம் இவருக்கு, மதில் மேல் பூனை, இப்படியும் போவார் அப்படியும் போறார், என்னை ரட்சிக்கும் செய்யறாரு சிக்ஷிக்கவும் செய்யறாரு, அதனால இவரை விட்டுட்டு நான் ஆச்சாரன்ட்ட வந்துடுறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு ஆட்சேபம் கலப்படுது. இப்ப அந்த ஆட்சேபம் பதில் சொல்ல போறதே இல்லை, கடைசியில தான் சொல்ல போறேன். ஏன்னா அந்த ஆட்சேபம் கலப்படுது. அப்பன்னா பிராட்டியுடைய புருஷகாரம் வீணா போயிடுதுன்னு அர்த்தம்ட்டார். நீ எப்ப பெருமாளை பிரபக்தியை விட்டு ஆச்சார அபிமானம் உத்தாரம் போயிட்டியோ, அப்ப சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய பிராட்டியும் புருஷகாரம் வீணாருது. இது ஒரு நாளும் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாது, இது சாஸ்திர சம்மதமே இல்லைன்னு பெருத்த விசாரம். இப்ப அது பின்னாடி பார்ப்போம், பெரிய விஷயம் அது, அது கடைசியில பார்ப்போம் அது என்ன விஷயம். ஆனா இது உங்களுக்கு இப்பயே ஜாகிரதைப்படுத்துறேன். என்ன நினைக்கிறேன்னா, எல்லாரும் ஆச்சார அபிமானம்னு பெருமாள் விட்டு இங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. வேற எப்படி வரலாம், வர முடியுமா? குற்றம் சொல்லணுமா? பெருமாட்டு குற்றத்தை வச்சாச்சு, இப்ப பிராட்டிக்கிட்டையும் குற்றத்தை வைக்கணுமே. பிராட்டி தான் சேர்த்து வைக்கிறதுக்கு அவதான பிரதானமா இருக்கா, அவள்கிட்ட என்ன குத்தம் பண்ணுவ? அவள்கிட்ட குத்தமே இல்லைன்னா நீ எதுக்கு ஆச்சாரத்துக்கு போற? எனக்கு பிடிச்சிருக்கு போறேன்னா சொல்லப்படாது. நான் சொல்றது புரியுதா? பிடிச்சிருக்கு போற பெரிய விசாரம், ஆட்சேபிச்சுட்டா சீவச்சன இருக்கு. பின்னாடி கடைசியில சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா விசாரிச்சுட்டாங்க. என்ன இதை சொல்றேன், அதுக்குதான் சொல்லுவேன், கிரந்தத்தை இன்ச்சு பை இன்ச்சா படிக்கணும். வெறும் அது ரகசிய கிரந்தம் வந்துச்சுன்னா ஒரு இக்கு இன்னும் கூட விடப்படாது, அது கூட உயிர் உண்டு. அவ்வளவுதான் எழுதி வச்சிருக்காரு. இப்ப மேற்கொண்டு பார்ப்போம்.
அப்ப அந்த 6வது பிரகரணத்தை சுருக்கி சப்த காதைன்னு எழுதிட்ட பண்ணிட்டான். இப்ப கீதை இருக்கு. கீதையுடைய சுருக்கம் இது கீதார்த்த சங்கிரகம். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆளவந்தா பண்ணியிருக்கார் இல்லையா கீதார்த்த சங்கிரகம்னு. கிட்டத்தட்ட 33 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்காரு. 32 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்காரு. கீதார்த்த சங்கிரகம்னு இருக்கு. 32 ஸ்லோகங்கள் பண்ணார். அதே போல சுருக்கம்னு கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அதை அப்படியே கொடுத்தா ரொம்ப நாள் கேட்கணும் இல்லையா? அதனால இது சுமாரா கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு. இப்ப ஜீவச்சனம் மூலம் பூர்த்தியா கேட்கணும்னு 4 வருஷமாவது அவன் சொன்னேன்னு அது நிச்சயமே ஆகும் இல்லையா? அதனால இவர் அன்னைக்கே இதை தெரிஞ்சுட்டார் விழாஞ்சொல்ல பல்ல. இவெல்லாம் கேட்க போறது இல்லை, இது இப்படியே தான் இருக்க போறது. அதனால என்ன பண்ணுவோம்னா, ஜீவச்சன பூஷணத்தில் சாராம்சம் கொடுத்தாலே அதுவே கூட ஒரு 700 பாசனம் வந்துடும் போல் இருக்கு. 70 பாசனத்துக்கு மேலேயே வந்துடும். 700 சொல்ல வேண்டாம், 70 பாசனத்துக்கு மேலேயே வந்துடும். அதுவும் கஷ்டப்படுவோம். ஒண்ணும் இல்லை, கோவில் திருவாயுன்னு சேவிக்கிறோம்ல அப்படின்னு நம்மாழ்வார் பண்ணாரா? கொஞ்சம் நல்லா கேட்கணும். கோவில் திருவாயுவை இன்னைக்கு நம்ம சேவிக்கிறோம்ல, நம்மாழ்வார் பண்ணாரா? இல்ல நான் 1000 பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நீங்க சுருக்கிக்கணும்னா கோவில் திருவாவையை நானே பண்றேன், நீங்களே பாத்துக்கீங்க அப்படின்னா நாம பின்னாடி வளைச்சுட்டோம். நம்முடைய பூர்வாச்சாரியரை வளைச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இவன் இதெல்லாம் சேவிக்க போறது இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் அதுல முக்கியமானதுன்னா எல்லாமே முக்கியம்தான். அவளுடைய திருவுள்ளத்துல என்ன பட்டுதோ அதை கொண்டு வந்து பெருமாள் அன்னைக்கு என்ன நியமிக்கிறாரோ அந்த நியமன பிரகாரம் இந்தந்த கிரந்தங்கள் கோயில் திருவாழ்வையா இருக்கட்டும் நினைப்பனார். அப்ப அதோடைய சுருக்கம் தானே. அதே போல இவர் இந்த ஆச்சாரிய அபிமானம் என்கிற 6வது பிரகடனத்தை சுருக்கி அப்படியே கொண்டு வந்தார். இதுக்கு புரிஞ்சுட்டார். அதுல முதல் பாசனமா இருக்க இதுல வந்து பிலலோகஞ்சியர் அருளி செய்த அவதாரிகை ரொம்ப ஆச்சரியமான அவதாரம். இப்ப அவதாரிகை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம என்ன விஷயம்னு பார்த்தோம். அவதாரிகை பாருங்க, ரொம்ப நாள் எழுதியிருக்கார் பிலலோகஞ்சியர் அவதாரிகிற. அதாவது அவதாரி உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரான திருவரங்கச் செல்வனாரும் கூட ஞானீத ஆத்மயுத மேவதம் என்கிற திருமுகப்படியே மிகவும் தாரகராய் கொண்டு அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படி அத்திகிரு அருளாளன் அனுமதி முன்னாக பிரபந்தீகருத்தருளிலே ஸ்ரீவச்சனபூஷண பிரமகோண நிக்கில ரக சகஸ்தியார்த்தங்க முக்கேன சர்ம பிரமாண பிரமேய பிரமாத்திர வைபவங்களை சப்பிரகாரமாகவும் பிரகாசிப்பித்தருளின பில்லோகாச்சாரியுடைய திருவடிகளை ஆசிரியத்து அவதார விசேஷமா அவருடைய விசேஷ கடாட்சத்தாலே தொண்டர்க்க முதிர்ந்த சொன்மாலையான திருவாய்மொழியையும் அதுக்கு அங்கோபாங்கங்களாய் இருந்த 500 பணுவல்களையும் மற்ற எண்ண நன்மாலையும் பில்லான் முதல்வர் செய்தருளும் தத்தத் வியாக்கியானங்களையும் அவற்றின் தாற்பயங்களுக்கும் சப்தரச அர்த்தங்க பாவங்களாலே பாவரசங்களுக்கும் சுவாபதேசாதிகளுக்கும் நேர் பிரகாசங்களாவுடைய விசேஷ அர்த்தங்களையும் சார்த்தமாக சம்சய விபரைய அற அடைவே அதிகரிக்க பெற்று கிருத்தராய். இது வரைக்கும் பார்த்துவோம். இப்ப முதல் வியாக்கியானம், அதாவது வியாக்கியானத்துடைய அவதாரிக்கையில ஆசியமாதிரி இவர் தான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் பிலோகஞ்சிதான் எல்லாத்துக்கும் தனியனுக்கெல்லாம் வியாக்கியானம், ராமானுஜ வியாக்கியானம் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். பல பிரபந்தருக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இப்ப சப்தகார அவதாரிக்கு என்னன்னா ஆசீர்வாதம் இருக்கிறவங்க, அதாவது விலாஞ்சோலை பிள்ளைக்கு யார் ஆச்சாரன்னு முதல்ல சொல்லணும். ஏன்னா யார் ஆச்சாரன் சம்பிரதாயத்தை தான் தோணித்தனமா பேச மாட்டான். சம்பிரதாயத்தை எதுவுமே தான் தோணித்தனமா பேசவே மாட்டான். ஏன் மாதிரி பேச மாட்டேன்னா, இவருக்கு முன்னாடி யாருன்னா அவ தெரிஞ்சாதான் தான் தோணி வார்த்தையை நம்புவா. இப்ப நாமே வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்திர் பௌத்திரம் கல்வசம் பராசராசரம் வந்தே சுகதாபம் தப்போ இதுன்னு சொல்ற மாதிரியா. வியாசருக்கு என்ன பெருமைன்னா, முன்னாடி இருக்கிறவாலும் பெருமை, பின்னாடி இருக்கிறவாலும் பெருமை. முன்னாடி இருக்கிற பராசரருடைய ரிஷியால பெருமை, பின்னாடி சுகரால பெருமை. ஆனா விலாஞ்சோலை பிள்ளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிலலோகாச்சாரியும் பெருமை, பின்னாடி இருக்கக்கூடிய கூரகுலோத்தமதாசராலையும் பெருமை. அவருடைய சிஷ்யர் கூரகுலோத்தமதாசர். கூலகுலோத்தமதாசர் தான் திருவாய்மொழி பிள்ளைக்கு ஆச்சாரியன். திருவாய்மொழியுடைய சிஷ்யர் தான் மணவாள மாமணிகள். இப்ப இவருக்கு எத்தனை பெருமை இருக்கு பாருங்க. ஏன்னா இவர் யார், இவர் சாமானியப்பட்டவர் சொல்லியிருக்கா சுவாமி, அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும்னா அப்படி இல்லை. இந்த குரு பரம்பரையை பாரு, இவருக்கு ஆச்சாரன் யாருன்னு பாரு, இவர் சிஷ்யன் யாருன்னு பாரு. அப்ப இவர் உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, உன்னை நான் சொல்றேன்னு பாருங்க. சொல்றா இல்லையா, உன் நண்பனை சொல்லு, உன்னை நான் சொல்றேன். அதே போல இவர் இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன இந்த திருட்டாந்தமே தப்பு. இதெல்லாம் சொன்னா எங்க ஆச்சாரம் முதல்ல வைவர். நீ என்ன, நீ ஒண்ணும் இல்ல சாமானிய இவாளனா எடுத்துக்கொண்டு அங்க கொடுத்து சேர்க்கிறியா, விலாஞ்சோலை பிள்ளைக்கு இவ்வாறுக்கும் சம்பந்தப்படுத்துறீ, இதெல்லாம் சேருமா? சேரவே விடாது. என்ன நம்ம புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஆச்சாரியனை ஏன்னா சில சம்பிரதாயத்துல
திடீர்னு ஆச்சாரியர்கள் உருவாயிடுவா. எங்கிருந்து உருவானா, நான் ரிஷிகேஷன் வந்தேன்னு சொல்லுவா. ரிஷிகேஷன் வந்து நானா எனக்கு தோணித்துன்னு சொல்றானுவா. அந்த மாதிரி தோணிதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல இடம் கிடையாது. தன்னெஞ்சில் தோத்தினதே சொன்னதெல்லாம் இது கிடையவே இங்க கிடையாது. இங்க என்ன பூர்வாச்சாரியர்கள் போகம் அனுட்டாங்க. பூர்வாச்சாரியர் என்ன சொன்னாலோ அவாதான் இதை சொல்லுவார தவிர இவ தன்னெஞ்சில் இது தோணி இருக்கு. அதுக்குதான் பராசர பட்டர் இந்த துவயத்துக்கு தகுந்த அப்புறம் இன்னொரு தயம் பண்ணலாமான்னு கேட்டார் சுவாமி எம்பெருமானார்ட்ட. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு தயம் இல்ல 100 தயம் பண்றதுக்கூடிய சாமர்த்தியம் உண்டு உனக்கு. ஆனா என்னுடைய பூர்வாச்சாரியர் ஆதரித்ததால அந்த தயம் இருக்காது. இதே ஏன்னா இந்த தயத்துல ஒரு சிறு குறை இருக்கு. அந்த சிறு குறையையும் போக்கினார் சுவாமி நம்மாழ்வார். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ற சப்தத்தால இது சொல்லுவதுன்னா, அப்ப அவ நினைக்கிற மாதிரி இல்ல. இவருக்கு எத்தனை வைபம் பார் விளாஜ்னோல பிள்ளைக்கு. மற்றவெல்லாம் தான் தோணித்தனமா பேசுற மாதிரி கிடையாது. பிள்ளைலோகத்தை எல்லாத்தையும் கத்துண்டார். லோகாச்சாரம் எப்படிப்பட்டவன்னா, உலகங்களுக்கெல்லாம் உயிரான திருவரங்க சென்ற அந்தராத்மாவா இருக்கக்கூடியவர். ஆனா அந்த பெருமாள்கிட்ட இவர் எப்படி சொல்லியிருக்காரு, ஞானீத்து ஆத்மைத்த மேமதன்றார் இந்த வியாக்கியானத்துல. என்கிற திருமுகப்படியே மிகவும் தாரகராய் கொண்டு திருவரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு, ஞானீத்து ஆத்மைத்து மேமதம். ஞானிகளுக்கு நான் ஆத்மா சொல்லணும். ஞானிகளுக்கு நான் ஆத்மாவா, ஞானிகளை ஆத்மாவா நான் கொண்டிருக்கேன் அர்த்தமா? ஞானிகளை ஆத்மாவா நான் கொண்டிருக்கேன்னா வேற அர்த்தம். ஞானிகளுக்கு நான் ஆத்மானா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஞானியான பக்தன் தான் ஆத்மான்ற. தேசிகன் தன்னுடைய தாத்பரியத்தில் விசாரிக்கிறார். ரொம்ப அழகா பண்ணி காட்டுறார். அதாவது கண்ணன் மாற்றி சொல்றானே சாஸ்திரம் அத்தனையும் ஜனங்களுக்கு அவர் அந்தராத்மா தான் சொல்றது ஜனங்களுக்கு. ஆனா ஞானியான பக்தன் தான் ஆத்மான்ற. ஞானித்து ஆத்மைத்து மேமத்தம்ன்றது. இந்த ரெண்டுல யாருக்கு அந்தராத்மா விசாரிச்சுட்டு ஆழ்வார் பாட்டை பார்த்தா தேசிகன் வியாக்கியானம் பண்ணார். என்னதன்ன தாவி உன்னதன்ன தாவினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானே நீ எனக்கு ஆவி, நான் உனக்கு ஆவினர். நான் உன்னை அண்டி இளையன் கண்டாய் நாராயணனே, நீ என்னை அண்டி இளையன் கண்டாய் நீ இளையே அப்படின்னு. நீயும் என்னை விட்டு பிரிக்க முடியாது, நானும் உன்னை விட்டு பிரிய முடியாது. ஆழ்வார் தெரியாது, நீ உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது. இது சுலபமா தெரியும். எத்தனை பேசினாலும் ஒரு பெண் பாட்டு போல சுலபமா புரியாது ஆழ்வாரோட பாசங்கள தெரியும் இருக்கவே இருக்காது. இந்த இது தனுர்மாசம் பெண்ணுடைய இந்த நமப்பதத்தின் அர்த்தத்தை மற்ற நம் காமங்கள் மாற்று ஒன்ற சப்தத்துல சுலபத்துல சொன்ன மாதிரி எந்த ஆழ்வாராலும் அந்த சுலபமா சொல்லியிருக்காருன்னா கிடையாது. ஸ்ரீமதி நாராயண நமாக இருக்க ஆனந்தம் எனக்கு இல்ல, பகவானுக்குத்தான் ஆனந்தம் சொல்றா இல்லையா. கைங்கரியம் பண்ணுவதால் ஆனந்தம் யாருக்கு? பகவான். அந்த பகவான் ஆனந்தப்படுறான்னு வச்சுக்கேன். பகவான் ஆனந்தப்படுறான்னா அப்ப அந்த ஆனந்தத்தை பண்ற கைங்கரியத்தால் ஆனந்தம் பகவானுக்குன்னு சொல்லணும் போனோம். இதை ஸ்பஷ்டமா நன்னா சுலபமா சொல்லி கொடுத்தவ யாருன்னா ஆண்டாள் தான். மற்ற ஆழ்வாரும் சொல்லியிருக்கா. ஆனா இவளை போல எளிமையா சொல்லியிருக்கானா மற்ற நம் காமங்கள் எளிமையா சொல்றா, சுருக்கமாவும் சொல்றா, புரிய மொழியும் சொல்றா. அதான் 30 தப்பாமே. அதனாலதான் விதிக்கிறேன். இது சொல்ல வந்தேன்னா இதத்தின ஏன்னா யார் பகவான் நான் இல்லைன்னா பகவான் இல்லை, பகவான் இல்லை நான் இல்லை. ஒரு அப்பா இல்லைன்னா பிள்ளை இருக்கானா? பிள்ளையே இல்லை அவர் அப்பான்னு சொல்ல முடியுமா? பிரம்மச்சாரியா இருக்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப பிள்ளை இருந்தாதான் அப்பான்னு சொல்ல முடியும். அப்ப அப்பா இருக்கான்னு சொன்னாலே பிள்ளை இருந்துதான் ஆகணும். இருக்கு இல்லையா? அதே போலதான் அப்ப அப்பா அம்மாவும் ரெண்டு இருந்துட்டு ஆகணும். அதான் உபநிஷத்து எல்லாருக்கும் அவன் தான் அத்ராபம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி சென்று இருக்கச்சே அவரே இவர் இன்னும் பேசுறாரு. ஞானிட்டு ஆத்மாயிட்டு மேமத்தம் சொல்றாருன்னா தேசிகனே சமாதானம் சொல்றாரு. வாஸ்தவம் தான், உபநிஷத்து தானே வேணா இருக்கட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உபநிஷத்தெல்லாம் என்ன சொல்றது, கண்ணனே தெய்வம் கண்ணனே தெய்வம் கண்ணனே தெய்வம் கண்ணன் சொல்றபடி இருந்துன்னு சொல்லியிருக்கிறது. அந்த கண்ணனே அவர்கள் தான் எனக்கு ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கச்சே. இப்ப உபநிஷத்து இது வரைக்கும் கீதா பாஷ்யம் கீதா வாக்கியம் இருக்கிற வரைக்கும் உபநிஷத்தை எடுத்து வாசப்படியில போட்டுது. கீதையை எடுத்து வச்சுக்கோ. கீதை என்ன சொல்றது அதுதான். என்ன சுவாமி உபநிஷத்து வேண்டாமான்னா அந்த உபநிஷத்தை இவன் தானே சொல்லியிருக்கு. அவனே நேரா வந்து சொல்லும் போது எதுக்கு உபநிஷத்து? காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு திவ்யதேசத்துல நடந்துட்டு இருக்கு. திவ்யதேசம் நடந்துட்டு இருக்கச்சே பெருமாள் உற்சவம் நடக்கிறது. உற்சவம் நடக்கும் போது காலட்சேபமே பண்ணப்படாது முதல்ல. அதனாலதான் திவ்யதேசத்துல காலட்சேபம் இல்லாம ஸ்ரீரங்கத்துல எத்தனை காலட்சேபம் இருந்தாலும் அந்த உற்சவங்கள் இல்லாத காலத்துல தான் காலட்சேபம் வச்சுப்பா. உபன்யாசமா காலட்சேபம் வச்சுப்பா. உற்சவங்கள் இடையூறா வச்சுக்கவே மாட்டா. திருவள்ளிக்கே அதே மாதிரி தான்.
ஆனா என்னமோ இங்க திவ்யதேசத்துல ஏதோ ஒரு பெருமாள் புறப்பட வந்துட்டா, காலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. இல்ல ஸ்காலர்ஷிப் இது பிரமாணம், அது பிரமேயம். பிரமாணம் முக்கியமா, பிரமேயம் முக்கியமா? பிரமாணம் தான் முக்கியம். பிரமாணத்தால் தானே பிரமேயத்தை அறையணும். பிரமேயத்தால பிரமாணமா? சாஸ்திரம் கொண்டுதான் பகவான் அறையணும். பகவானை கொண்டு சாஸ்திரத்தை அறியல. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படிக்க பிரமாணம் தானே முக்கியம். அது இது முக்கியம் சுவாமி. வரட்டுமே வரட்டுமே வரட்டும், அப்படியே வரட்டும். இங்க நான் பிரமாணம் சேவிச்சிருக்கேன்னா அது கூடாது, அது கூடாது. அவரே வந்திருக்காரு, எதற்கு இதை பேசிட்டு இருக்கியோ அவரே முன்னாடி வந்தத இதை மூடு வச்சுட்டு நேரம் அங்க போய் குந்தி கால் திருவடி சேவிக்க வேண்டியது. அதே போல கீதா சாஸ்திரத்தை கொடுத்த கண்ணனே வந்ததுக்கு அப்புறம் உபனிஷத்து சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனமே இல்லையே. அதை தூக்கி கொஞ்சம் வாசல போட்டு போய் தேசின் தாற்பயம் தெரிவித்து அப்படியே தெரிவிக்கிறார். தேசியனுடைய ஒவ்வொரு திருவாக்கும் ரத்னமான திருவாக்குகள், ஒவ்வொன்றும் அழகா இருக்கும். இது சொல்ல வந்தனா அதை கூட வாசல்ல போட்டு இன்னைக்கு என்ன சித்தாந்தம்? கீதா தான் சித்தாந்தம். அந்த கீத சித்தாந்தம் ஞானித்து ஆத்மீயத்தை மேகம் சொல்லியிருக்காள அவன் எனக்கு அப்ப பெருமாள் கூட ஒரு உயிராக அவரே ஆத்மான்னு சொல்றபடியே மிகவும் தாரகராய், அப்படிப்பட்ட தாராய் இருக்கக்கூடியவர் தான் இலோகாச்சாரியர். தாரகராய் அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படி 18 ரகசிய கிரந்தங்களை பண்ணினார். அது அத்தனை யாரு? காஞ்சி தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலே கிடைச்சது. காஞ்சி தேவப்பெருமாள் அனுகிரகத்தாலே கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் கதை மாத்துவோம். மணற்பாக்கத்து மன்கின்னு ஒரு பெரியவர், மணற்பாக்கத்து நம்பின்னு. இதுல மணற்பாக்கத்து நம்பியை பற்றி இதுல வேற மாதிரி எழுதியிருக்கு. ஸ்ரீவச்சன பூஷண சாஸ்திரத்துல அதுல வியாக்கியானத்துல அது மணவாள மாமணிகள் வியாக்கியானமும் ஆயுதனன்யாச்சாரியோட வியாக்கியானமும் அதுல உண்டு. எம்பார்ஜியர் வியாக்கியானமும் உண்டு. ஒரு தடவையா நீங்க கேட்டுடுங்க. ஏன்னா இந்த சொல்லத்துல இன்னொரு தடவை சொல்லணும், இன்னொரு தடவையா சொல்லணும்னு தோன்றது. என்ன அங்க வேற மாதிரி சொல்லியிருக்கு. என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். முதல்ல மணல்பாக்கத்து நபி தேவைப்பாட்ட பிரார்த்திக்கிறார். எனக்கு ரகசியார்த்தங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவரோ சுதந்திரர். என்ன காந்த குதோல் அண்ணல் தன்னத்தியூரர். அப்படி சுதந்திரா இருக்க சொல்லலாம், சொல்லாம போகலாம். இன்னும் பிரார்த்திச்சார். பிரார்த்திச்ச உடனே சொல்றேன்னு சொல்லிட்டார். சொல்றேன்னு சொன்னோன்னு பகு சந்தோஷம். கிட்டுக்குன்னு ரகசிய அர்த்தங்கள்லாம் கேட்டுட்டார். கேட்டுன்னா டப்புன்னு நிறுத்திட்டார். இனிமே நம்மளால சொல்ல முடியாது, இதை இரண்டு ஆற்றங்கரையின் நடுவிலே போய் கேளுன்னு சொல்லிட்டார். இனிமே எம்மால் சொல்ல முடியாது, இந்த 2 ஆற்றங்கரை நடுவில் போய் கேளுன்னு சொல்லிட்டார். இந்த மணக்காப்பை நம்பி மணற்பாக்கத்தை நம்ப யாருன்னா இது ஸ்ரீவச்சன பூஷன் சொன்ன அந்த கிரந்தத்துல எழுதியிருக்கா. திருச்சானூர்ல அர்ச்சகரா இருக்கிறவர். திருச்சானூர்ல அர்ச்சகரா இருக்கிறவர். அதான் தெரியல. இதான் சில இதெல்லாம் வந்து ஒருவேளை இருந்திருக்கலாம், அடியனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா சில இதெல்லாம் பூர்த்தி அந்த வியாக்கியானத்துல இல்ல சுவாமி. அங்க என்ன இருக்கோ அதான் சொல்லுவேன். அதுக்கு மேல பூர்வாச்சாரியனுடைய பெரியவர்கள் யாராவது சொல்லிக் கொடுத்தா சொல்லுவேன். அவர் சொல்லலைன்னா அடைய சொல்ல மாட்டேன். இது சொல்ல வந்தேன்னா அவர் வந்து திருச்சானூர் அர்ச்சகரா இருந்திருக்காரு. அப்பன்னா என்ன புரியுறதுன்னா அந்த காலத்துல யாரெல்லாம் அர்ச்சகரா இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் மூல கிரந்தங்கள் என்ன, ரகசிய கிரந்தங்கள் என்ன, திருமந்திரம் சர்வஸ்லோகம் என்ன, இது அத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டா தான் அந்த நிலைக்கே போக முடியும். வெறுமனே ஆகம சாஸ்திரத்தை கத்துண்டு மட்டும் அங்க போக முடியாது. இன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு அந்த வம்சத்துல வந்துட்டான்றதுக்காக போய் அங்க துவாதச நாமத்திட்டு போய் நிக்கிறாளே தவிர அந்த யோகத்தை இருக்கா இல்லையா கூட தெரியாது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஏன் இவ்வளவு? ஏன் மணவாள் மாளிகை இதுல இருந்து வந்துட்டு இருக்காரு, ஆழ்வார்த்தையில இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்காரு. முதல்ல வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே இவருக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள வந்து இவரை வந்து ஒரு 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 அதிகாரியா பண்றதுக்கு உண்டான யோகத்தை இருக்கிற பரீட்சை பண்றான். யாருக்கு பரீட்சை? மணவாள மாளிகை பரீட்சை. என்ன பரீட்சை தெரியுமா? உமக்கு ஆழ்வாவுடைய 4ஆம் 10ஆம் திருவாடி பரத்வ நிர்ணயம் பண்ணாரு, அந்த பாசுரத்தை பத்தி நீ சொல்லும், அவர் எப்படி பண்ணினாலும் சொல்லும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா? ரங்கநாதனுடைய அர்ச்சகர் சுவாமி கேட்டு இருக்கார். எவ்வளவு பாண்டியத்தையும் இருக்கணும் பாருங்க. அன்னைக்கு அர்ச்சக முகையில எவ்வளவு பாண்டியத்தையும் இருக்கணும் பாருங்க. அதனால இவர் வந்து இந்த மணப்பாக்கத்தை நம்பி வந்து இங்க திருச்சானூர்ல அர்ச்சகர். அப்ப திருச்சானூர் அப்பவே இருக்கு, 800 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. என்னமோ ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இல்லை, ஆழ்வார் மங்களாசாசனம் இல்லை. ஆனா திருச்சானூர் அப்பவே இருந்திருக்கு. இது சொன்ன அப்ப மிச்சத்தை 2 ஆற்றங்கரையின் நதியிலே போய் கேட்டுக்கொள் அப்படின்னு ஆணையிட்டான். பெருமாட்டை திரும்பி பிரார்த்திக்க முடியுமா? இத்தனை நாள் கொடுத்ததே பெரிய விஷயம், கொடுத்ததே ஏதோ போனஸ் மாதிரி.
அவர் பாட்டு முதலே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடைச்சிருக்காது. சரின்னு சொல்லி எதுக்கு 2 ஆட்டுங்கரை யோசனை பண்ணி நேரா அங்க வந்துட்டார். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி அதான் 2 ஆறு. அந்த 2 ஆட்டுக்கு மத்தியில வந்தார். அங்கதான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். காற்றழகிய சிங்க சன்னதி. காற்றழகிய சிங்க சன்னதி எப்பவும் அங்க போய் செவிச்சுட்டு வரணும். அங்க போய் ஏன்னா துவயம் விளைந்த மண், துவயம் ரகசியம் விளைந்த மண், துவயம் விளைந்த மண். இது சொல்லுங்க. அந்த காற்றழகிய சிங்க சன்னதியில பிலோகாச்சாரு ரகசிய கிரந்தங்களை உபன்யாசம் பண்ணிட்டு, இதில் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், நமக்கு வாசனம் முக்கியமான முடியல. உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு கச்சே மனக்காத்து நம்பி அங்க வந்து உட்கார்ந்துட்டார். ஓரமா ஒதுங்கிட்டார். என்னமோ கேட்கறது ரகசிய கிரந்தங்கள் சொல்ற மாதிரி கேட்கறது, என்னமோ கேட்கறதே மட்டுமல்ல, தேவப்பெருமாள் குரல் மாதிரியே இருக்கேன்னு கேட்கிறார். ஏன்னா ஏற்கனவே தேவப்பெருமாள் குரல் கேட்டிருக்காரு இல்லையா, ரகசிய கிரந்தங்கள் அவர்கிட்ட தானே கேட்டிருக்காரு. அது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிட்டக்க வந்தார். ஆனா இருந்தாலும் ஓரமா ஒதுங்கிருந்து கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கச்சே தேவப்பெருமாள் அந்த ரகசிய கிரந்தத்துல எங்க விட்டாரோ அதுல இருந்து தொடர்ந்து சொல்ற மாதிரி இவருக்கு இருக்கு. அப்படிதான் இருக்கு. எங்க விட்டாரோ அங்கிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இவரு ஆச்சரியமா கேட்டாரு. கேட்டு முடிச்சுட்டு கண்கள்ல தாரதாரிய புலகாங்கிதம் அடைந்து கண்கள் ஆனந்த கண்ணீர் பட்டு, ஓ இப்படிப்பட்ட வைபவம் தேவப்பெருமான கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இங்கிருந்து செவிச்சுட்டு தலை கிழக்கு இருக்க திரும்பி செவிச்சுட்டு நேர காலட்சம் முடிஞ்சா அவரை திரும்பி செவிச்சார். திருவிழா திருவஞ்சு வீட்டுல செவிச்சுட்டு ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு. அவரோ நீர் அப்படின்னு கேட்கிறார். ஆம் அவரே நாம். இதான் 2 பேரும் பேசிட்டு மனப்பாக்கத்தை நம்பி அவரோ நீர்னு கேட்கிறார். ஆம் அவரே நாம்னு சொல்லிட்டார். அங்க இருக்கிற சிஷ்யாருக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இவர் ஏதோ ஒரு பாஷையில பேசுறார், அவர் ஏதோ ஒரு பாஷையில சொல்லிட்டு இருக்கார். என்ன நடக்கிறதுன்னு புரியலேன்னார். அவ 2 பேருக்கும் புரிஞ்சுடுத்து. பில்லோகாச்சாரியும் புரிஞ்சுடுத்து, விலாஞ்சோலைக்கும் புரியுது. அவரே நீர்னா தேவப்பெருமாள நீரா அப்படின்னு கேட்கிறார். ஆம் அவரே நாம் அப்படின்னு சொல்லி சுவாமி பில்லோகாச்சாரி தெரிவிக்கிறார். என்ன அப்ப என்னன்னா உண்மை இந்த இடத்துல வர சொன்னதே நான் தான் அப்படின்னு பில்லோகாச்சாரி தெரிவிக்கிறார். அப்ப காஞ்சி தேவப்பெருமாள் வேற இல்ல, பில்லோகாச்சாரர் வேற இல்லை. அதனால்தான் சம்பிரதாயத்துக்குன்னே இருக்கிற பெருமாள் தேவப்பெருமாள். அது எனக்கு எல்லா பெருமாள்கிட்டையும் ஒரு வாஞ்சை உண்டு, ஒரு பிரீத்தி உண்டு. ஆனா தேவப்பெருமாள்கிட்ட ஒரு அதீதமான பிரீத்தி இருக்கு. ஏன்னா சம்பிரதாயம்னு எடுத்துட்டா அந்த பெருமாள் தான். மற்ற எல்லா பெருமாளும் தனக்கு வேண்டியதை வாங்கிக்குவாளே தவிர சம்பிரதாயத்துக்கு ஆபத்து வரும்போது இங்க விட்டுருவார். என்ன ஆபத்து வந்தாலும் நேரம் காஞ்சி பேர் தேவைப்படும் தான் அதை ரட்சிக்கணுமே தவிர மற்ற பெருமாள்லாம் என்னமோ அது என்னமோ அவளுக்கு அனுபவத்திலே இருந்து. அதனால்தான் தியாகராஜன் இவருக்கு தான் பேர். வேற பெருமாளுக்கு அந்த தியாக ஐயான்னு பேர் இருக்கானா அது போக மண்டபம், இது புஷ்ப மண்டபம், அது ஞான மண்டபம் ஆயிடுத்து. அப்ப இது என்ன மண்டபம்? தியாக மண்டபம். அந்த என்னதான் தேவப்பெருமாள்னு அந்த தேவப்பெருமாள் அந்த அவருடைய திரிவேணிய உற்சவர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே மூலவர் அவ்வளவுதான் செய்வது. உற்சவருக்கு இருக்கிற வைபவம் இருக்குல்ல, அந்த உற்சவர் படத்தை எங்கேயா பார்த்த கூட ஒரு விஷயம் நின்று தான் நின்று சேவிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா அப்படிப்பட்டவன் சம்பிரதாயத்துக்குன்னு இருக்கிற பெருமாள். சம்பிரதாயம் அந்த பெருமாளுக்கு தான் ஆலவட்ட கைங்கரியம். ஆலவட்ட கைங்கரியம் மூலவருக்கு இல்ல. திருக்கட்சி நம்பிகள் இவரை தவறா பதில் இதெல்லாம் சித்தரிக்கிறார். ரொம்ப தவறான எண்ணங்கள். மூலவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் இல்லை. அந்த பெருமாள் இங்க வந்துடுறார், 4 கால மண்டபத்துக்கு வந்துடுறாரு இல்ல. அங்க அங்கதான் அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் என்று அவரோட பேசுறார். அவரை கூட பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்ப அவரோ நீருக்கு அவரே நாம்னு சொல்ல, அப்ப அந்தரங்கமா இந்த உரையாடல் நடக்கச்சு தேவபெருமாள் நீர் தான் தெரிவிக்கிறார். இந்த காலட்சம் பண்ண சரி, இந்த காலட்சம் முடிஞ்சிருது. சில காலம் அந்த பார்த்து காலட்சம் பூர்த்தியா கேட்டு முடிச்சிட்டார். திருப்பி சொப்னத்துல வரார் தேவபெருமாள். கேட்டீரா அப்படின்னு கேட்கிறார். அவரோ நீர்னு சொன்னாரு. இப்படி கேட்டீரான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல காலட்சம் பூர்த்தியா கேட்டேரா? கேட்டுட்டேன்னாரு. நீர் கேட்டா போருமான்னாரு. ஆமா என்ன சிஷ்யெல்லாம் கேட்டாரா? இப்ப சிஷ்யெல்லாம் கேட்டா போருமா? பின்புள்ளாருக்கு தெரிய வேண்டாமான்னாரு. பின்புள்ளாருக்கு தெரியணும்னா நான் அடியே என்ன பண்ணணும்? அது நீர் தானே பண்ணணும். நான் ஒன்றும் பண்ண வேண்டாமே, நீர் தானே பண்ணணும்னா அவர்கிட்ட உன்னுடைய ஆச்சாரனை இப்பயே சொல்லு, அதை கிரந்தப்படுத்தி வைக்க சொல். அது வரைக்கும் கிரந்தத்திலே எழுதல. அதுக்கப்புறம் தேவப்பெருமாள் சொல்ல, அதன் பிறகு பில்லோகாச்சாரியார் கிரந்தப்படுத்தி 18 ரகசிய கிரந்தைகளையும் ஓலையில எழுத்தாளர் எழுத வச்சாருன்னா பின்னாடி சரித்திரம். இந்த சரித்திர சிறு மாறுபாடு உண்டு. என்ன மாறுபாடுனா, இதன் பிரகாரம் தேவப்பெருமாள் தான் சொப்னத்துல ஏழி
சொல்லியிருக்காருன்னு இதன் பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கு. மணக்கார்புரத்து நம்பி தான், அதாவது திருச்சானூர் அர்ச்சகர் மணற்பாக்கத்து நம்பி. ஆனால் ஸ்ரீவச்சன பூஷண அவதாரிகளை என்ன சொல்லியிருக்குன்னா, ஆயு ஜனன்யாச்சாரியராகட்டும் மணவாள மாமனிகளாகட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்பெருமாள் தான் இவருடைய சொப்னத்தில் வந்து இதை வந்து நீர் மட்டும் கேட்டா போறாது, இதை எழுதி வைக்க சொல்லு, அவர்கிட்ட நீரே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்பெருமாள் சொன்னதை அங்க சொல்லியிருக்கு. இங்க இந்த தேவப்பெருமாள் சொல்லியிருக்கு. இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை, அங்க மொத்தம் பெருமாள் தான் சொல்லியிருக்காரு. அதை நம்பெருமாள் சொன்னாரா தேவப்பெருமாள் சொன்னாரா இதுதான். ஆனா ஸ்ரீவச்சன பூஷண அவதாரில இருந்து தேவப்பெருமாள் நம்பெருமாள் சொன்னாரே எழுதியிருக்கு. இங்க வந்து தேவப்பெருமாள் சொன்னாரே எழுதியிருக்கு. தேவப்பெருமாள் சொல்லியிருக்கலாம், ஏன்னா இது ஸ்ரீரங்கத்துல நடந்தபடியால நம்பெருமாளும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா தேவப்பெருமாளா அங்கிருந்து வந்து இங்க பிரலோகாச்சாரி தான் அவதாரம் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், எது வேணா சொல்லியிருக்கலாம். ஆகமதான் பெருமாள் சொன்னாருன்னு தெரியுது. அப்ப அவருடனே சொன்ன உடனே நீர் சொன்னபடியாலே நாம் அதே வேறிய பண்றோம்னு உடனே கிடக்கணும் எல்லாத்தையும் எழுதிட்டார். அப்ப ஆணையிட திரும்ப போய் பிரார்த்திக்க 18 ரகசியங்கள் எழுத்து வடிவாக எழுதி வைத்தார் என்பது நம்முடைய சம்பிரதாயம். சரி சுவாமி, இந்த ரகசிய 18 ரகசிய கிரந்தங்களில விலாஞ்சோளத்துல என்ன தெரிஞ்சு கொண்டார் என்றால், நல்லா பார்த்துக்கோ, 18 ரகசிய கிரந்தத்தில் விலாஞ்சோளம் என்ன தெரிஞ்சுட்டார், என்ன தெரிஞ்சுட்டாலும் அதுன்னு எழுதணும். சப்தகாதின்னு என்ன தெரிஞ்சுட்டாரு, சரம பிரமாண பிரமேய பிரமாத்து வைபவங்களை ஆசீர்வாதம் என்ன தெரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. சரம சரம பிரமாண பிரமேய பிரமாத்திரு வைபவங்களை சப்பிரபாகரமாகவும் பிரகாசிப்பத்தின பில்லோகாச்சோட திருவடியில் ஆசிரியத்து என்ன தெரிஞ்சிட்டார். சரம பிரமாண பிரமாத்து வைபவங்களை, கடைசி பிரமாணம், கடைசி பிரமாதா, கடைசி பிரமேயம், கடைசி பிரமேயம். கடைசி பிரமேயம் யாரு? பிரமேயம்னா பகவான். கடைசி பிரமேயம் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன் சரி, ரங்கநாதன் தான். சரி, கடைசி பிரமாத்த யாரு? பிரமாத்தா யாருன்னா அவளை சொல்ல வந்த அப்படின்னு சொல்றது கடைசி சரமமான பிரமாத்தா, சரமமான பிரமேயம். சரமம்னா பிரமேயம்னு சொல்லிச்சுன்னா யார வேணா சொல்லலாம். சரமமான கடைசி பிரமாணம் எது? ரங்கநாதன் தான், நம்பெருமாள் தான், இல்லது பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அது மாதிரி பிரமாத்தா கடைசி பிரமாத்தா எது? கடைசி பிரமாத்தா பிரமேயம் எது? கடைசி பிரமேயம் ஸ்ரீமன் நாராயணன். பிரமாத்தா அவனுடைய சொல்ல வந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும், அவதான் பிரமா. கடைசி பிரமாணம் இது, கடைசி பிரமாணம் சாரி முதல்ல பிரமேயம், முதல்ல சொன்னது பிரமேயம் ஸ்ரீமன் நாராயணன், அடுத்தது பிரமாதா ஆழ்வார்களும் ஆச்சாரியனும். பிரமாணம் எதுன்னா ஆழ்வாவுடைய திருவாய்மொழி தான் பிரமாணம், கடைசி பிரமாணம், கடைசி பிரமாணம். சரி, இப்ப அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். பகவானை சொல்ல வந்தது வேதம். பகவானுக்கு 5 நிலைகள், வேதத்துக்கு 5 நிலைகள். வேதத்தின் முதல் நிலை வேதமா இருக்கு. பகவானும் முதல் நிலை சீவைகுண்டநாதன். அந்த சீவைகுண்டன் 2வது நிலை வியூக வாசுதேவன். வியூக வாசுதேவன், வியூக வாசுதேவன் தான். அப்ப அந்த வியூக வாசுதேவன் வரும்போது வேதங்கள் அவதாரம் பண்ணமா இல்லையா? வேதம் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய சீவைகுண்டனாதான சொல்லிட்டு சீவைகுண்டன வியூக வாசுதேவனா வந்தாச்சு. வியூக வாசுதேவன் வந்த பிறகு அதே போல இந்த வேதமும் மாறணும் ஒண்ணும், அந்த வேதமே பாந்திராத்திர சாஸ்திரமாக மாறிடுது. 5 ரிஷிகள் பாந்திராத்திர சாஸ்திரம் மாறிடுது. சரி, அடுத்த அவதாரம் என்னாச்சுன்னா விபவம் அவதாரங்கள் பண்ணா. அவதாரங்கள் பண்றச்சு என்ன ஆயிடுச்சு? வேதம், அந்த வேதமே இதிகாச புராணங்களா மாறிடுது. அந்த பகவானே இதுல வந்துட்டான், அந்தராத்மாவா இருந்துட்டான். அந்தராத்மாவை அவதாரம் பண்றச்சு அதே வேதங்கள் மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள் வாக்கியங்களாக மாறிடுது அந்தராத்மாவை நேசிப்பதற்கு. கடைசி அவதாரமாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரம் வரும்போது அதே வேதமே 4000 திவ்ய பிரபந்தங்கள் பயன்படுத்து. அப்ப கடைசி பிரமாணம் அர்ச்சாவதாரம், கடைசி பிரமாணம் பிரபந்தங்கள், கடைசி பிரமேயம் அர்ச்சாவதாரம், கடைசி நிலை பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள். அந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வாருடைய திருவாய்மொழி தான் பிரமாணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். இந்த அர்த்தம் தான் சரி, இந்த அர்த்தம் தான் ஸ்ரீவச்சன பூஷண சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனே பெரிய ஆட்சேபம், சாமி திருவாய்மொழியை பற்றி ஆழ்வார் பெருமாளை சொல்லியிருக்கார். துயர சுடர் தொழுதனன் மனனே யாரும் சொல்லியிருக்கார்? தேவபெருமாளை போய் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்ரீவச்சன பூஷண ஆச்சார அபிமானமே சொல்லியிருக்க, இங்க திருவாய்மொழி தேவபெருமாள் போய் சேவைன்னு சொல்லியிருக்கு. அப்ப அது இது அதே அர்த்தத்தை தான் ஸ்ரீவச்சன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆமா அதே அர்த்தம் தான்.
அந்த இடத்துல துயரறு சுடரை தோதனன் மன்னனேன்னு சொன்னேன் இல்லையா? அயர் வரும் அமரர்கள்னு சொன்னேன் இல்லையா? அந்த அயர் வரும் அமரர்கள் இடத்துல ஆச்சாரனை கொடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் அப்படியே வச்சிடும். மயர் வர மதியம் அருணதி யாரு? ஆச்சாரியன். இது கூடுமான்னா இதுதான் வேறுன்னு பெருமாள் நினைக்கிறானோ. இது மேல சொல்ல போறேன். ஒவ்வொரு பாட்டில் வரப்போது இதை அப்படியே விவரிக்க போறேன். இது அதைத்தான் இங்க திரும்பிற. அப்ப இதைத்தான் பிறலோக. அதனால்தான் இந்த அர்த்தங்களை யார் கொடுத்தா? 18 ரகசிய அர்த்தத்தை கொடுத்தது யாரு? பிறலோகாச்சாரர். அந்த பிறலோகாச்சாரியருடைய ஆசிரியத்தார் விலாஞ்சோலையில் இங்க கத்துன கிரந்தங்களை எவன்னா திருவாய்மொழி, அதற்கு அங்கமான 6 பிரபந்தங்கள். அவர் என்னென்ன கத்துனார்மா? திருவாய்மொழி, மாறன் கணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தனு திருவாய்மொழி 1. அதுக்கு இவர் 4 பிரபந்தம் பண்ணபடியில அவர் 6 பிரபந்தம் பண்ணார். அப்ப திருவாய்மொழிக்கு அங்கமாக 6 பிரபந்தங்கள், மற்ற 8 ஆழ்வாரோட பண்ணி உப்பாங்கங்கள். அப்ப என்னன்னா ஆழ்வாரின் வேதசமமான 4 பிரபந்தங்கள். இதுல இந்த 4 பிரபந்தங்கள் விஷயத்த ஆச்சாரிய தேகாரர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு சூத்திரத்தை எடுக்கிறார். வேத சசுட்டை அங்கோபாங்கங்கள் காங்களுக்கு இருந்தவை நூறு புலவன் பணுவலாரும் மற்ற எண்பர் நன்மாலைகளும் எடுக்கிறார். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்களுக்கு, வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்களுக்கு இருக்கு. அங்கோபாங்கம் அப்படின்னா வேதங்க சதுஷ்டய அங்கோபாங்கங்கள்லாம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா புரியத்துக்காக சொல்றேன். இப்ப திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல்னு பேரு. என்னெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தவன் நூலிவை முடிந்துன்னு ஆழ்வார். திருவாய்மொழிக்கு திருவாய்மொழி பேர் கிடையாது. ஆழ்வார் எங்கேயும் நீங்க 1102 பாசனத்தில் எங்கேயாவது திருவாய்மொழி வருமானம் வராது. பின்னாடி ஆச்சாரர்கள் வைத்த பேரே திருவாய்மொழி. அது ஆழ்வார் வாக்குல வந்தபடியே வாய், திருவாய். அந்த திருவாயில வந்தபடியால திருவாயின்னு வந்தபடி அந்த மொழி அது திருவாய்மொழி அப்படி வச்சிருக்கா. ஆனா அதுக்கு என்ன பேரு? இருந்தமிழ் நூல்னு பேரு. அதனால்தான் திருமங்கை ஆழ்வாருக்கு இருந்தமிழ் நூல் புலவன்னு பேரு. இது அவரே சொல்லிக்கிறார். இதுக்கு போனார் எங்க செஞ்சனார் எட்டிரங்கம் சிங்கவேல் குன்றம் அகோபுலம் ஒண்ணு அங்க பெருமாள் தரையை போட்டார். தரையை போட்டு இவருக்கு சேவை சாய்க்கல. என்ன நான் வந்திருக்கேன் சேவை சாய்க்கல. நீ யாருன்னாரு. நான் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் கலியன்னு சொல்லியிருக்கேனோ. நான் தான் இருந்தமிழ் நூல் புலவன் வந்திருக்கேன் தரேன். ஏன்னா ஆழ்வார் சம்பந்தத்தை இட்டா பகவான் பயந்துட்டு வரோம். உடனே தலை எடுத்து வரோம். ஆழ்வார் தரை திறந்து கொடுத்து இவரை ஒவ்வொரு பாட்டும் கலியன் சொன்ன பரகாலன் சொன்னேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்ப அதே பேர் தான் எங்கேயும் போட்டுக்கணும். செங்கனால் இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கலீசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன்னு சொல்லிட்டார். இது கடைசி பாட்டு. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கணும்? பரகாலன் சொன்ன கலியன் சொன்ன, எப்படி மாறன் சொன்ன ஷடோகபன் சொன்ன சொல்றாரு. அது மாதிரி ஒரு பாட்டு பரகாலன் சொன்ன கலியன் சொன்ன சொல்லிட்டு இருக்காரு. சொன்னோமோ அந்த பாட்டுல மட்டும் தம் பேரையே சொல்லல. தம் பேரை தானே வச்சு இன்னொரு பேர் வச்சு விட்டாரு. இருந்தமிழ் நூல் திருவாய்மொழி. அந்த இருந்தமிழ் நூலை நான் கற்றுண்டபடியால இருந்தமிழ் நூல் புலவன் தான் அப்படின்றது செங்கனாலிட்டு இருந்தம் சிங்கவேல் குழந்தையுடைய எங்கலீசன் என்கிறாவை இருந்தமிழ் புலவன் தெரிஞ்சின்றார். அப்ப திருமங்கைவாருக்கு திருவாய்மொழி பூர்த்தியா தெரியும். தெரிஞ்சாதான் இருந்தமிழ் நூல். அதனால்தான் ராப்பத்து முதல் ஏற்படுத்தினதே திருமங்கையாழ்வார் தான். அதற்கு முன்னால் இந்த உற்சவமே கிடையாது. இப்ப இன்னைக்கு பகல் 10 நாளையிலிருந்து ஆச்சு. நாளிலிருந்து பகல் 10 உற்சவம் ஆரம்பம். இன்னைக்கு திருநெடுந்தாண்டகம் ஆச்சரியமா இந்த வைபவம் போகும். இது ஆரம்பிக்கிறதுக்கு என்னைக்கு திருநெடுந்தாண்டகம் அந்த வைபவம் போகும். இதுக்கு பேர மற்றது பார்க்க வேண்டாம். நமக்கு ஆழ்வாராச்சாருடைய சம்பந்தம் இருக்கா, பகவத் சம்பந்தம் இருக்கா, இதை வைத்துக் கொண்டுதான் இதை பார்க்கணுமே தவிர ஏதோ காலம் சொல்லித்துன்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எது இப்படி அடியானா பார்த்தனா இல்ல திருநெடுந்தாண்டகம் அன்னைக்குதான் இது ஆரம்பிக்கணும்டா அவனுடைய சங்கல்பம். அவர் சங்கல்பிக்கிறாரு. எப்ப அதை கொடுத்து நான் வந்து எனக்கு குலகாங்கிதம் அடைந்தோனோ அதன் பிறகுதான் இந்த பகல் 10 நாற்பத்தை ஏற்பட்டது. திருநெடுந்தாள் கொடுத்தேன் அதே வரை அதே நாள் இது ஆரம்பிக்கட்டுமே அப்படி அவர் சங்கல்பிச்சுட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இவர் வந்து இருந்தவன் சொல்லிட்டார் இல்லையா? இப்ப ஆழ்வார்ல திருமங்கை ஆழ்வாருக்கு திருவாய்மொழி தெரியும். இந்த 12 ஆழ்வார் 10 ஆழ்வார் மதுரை கவியை விட்டுடுங்க, ஆண்டாள் விட்டுடுங்க, அவ தனி, அவ ஆச்சாரியே தெய்வம் இருக்கிறவா. இந்த 10 ஆழ்வார்ல யார் சிறந்தவான்னு எடுத்துக்கலாம். நம்மாழ்வார் தான் சொன்னேன். என்னன்னா இல்லைன்ட்டு திருமங்கை ஆழ்வார் தான் சிறந்தவா. ஏன்னா நம்மாழ்வாருக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம் தெரியுமா?
முதலாளரோட பாசனம் தெரியும், திருவேஷி ஆழ்வாரோட பாசனம் தெரியும், ஏன்னா அதுக்கு முன்னாடி. ஆனா திருமங்கி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் பாசனம் தெரியும், முதலாழ்வார் பாசனம் தெரியும், எல்லா பாசனமும் தெரியும் இல்லையா? அப்ப யார் சிறந்தவர்? இவர் தானே எல்லாத்துலயும் சிறந்தவரா இருக்காரு. அதனாலதான் இவர் சொல்ற இருந்தமிழ் நூற் புலவன் தெரியுதுன்னா 10 பேர் கடைசியில பிறந்தவர் இவர் தானே. எதுக்கு சொல்ல இதை திருப்பானாழ்வார் என்ன சொல்லலாம், 3000 வித்வான்னு சொல்லலாம். அவர் கூட நான் திருமங்கி ஆழ்வார் பாசனம் அவருக்கு தெரியாது. திருப்பானாழ்வார் கடைசியில வந்தார், 3000 தெரிஞ்சவர்னு சொல்லலாம். ஆனா இது தெரியுமானா தெரியாது. இது சொல்ல வந்தேன். அப்ப வேதங்களுக்கு 8 உபாங்கங்கள், 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள் என்னன்னா ஆழ்வார் 4 பிரபந்தங்கள், கலியன் 6 பிரபந்தங்கள், மற்றருடைய 8 பிரபந்தங்கள். இப்படி அமைஞ்சதுதான் இந்த சூத்திரம், இந்த நாயனார் சூத்திரம். வேத சதுஷ்டய அங்கோபாகங்கள், வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தப்பு வருது பாருங்க. சூத்திரமே தப்புன்னு அடியேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையில தப்பு இல்லை, எப்படி எடுத்துக்கணும். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே அப்படின்னு இருக்கு. வேதம் 4, அங்கம் 6, 6 10, உபாங்கங்கள் 8, மொத்தம் எத்தனை வருது? 18 வருது. ஆனா இவர் சூத்திரத்தை என்ன சொல்லிக்கிறோம்னா வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் போலே 14 போலேன்றார். வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 18 போலேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆச்சாரிய தேயக்காரர் என்ன சொல்றாருன்னா 14 போலே சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா இது அதெல்லாம் இல்லை. இங்க சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 14 வேதம்ங்கிற 4, அது 4 இருக்கு இல்லையா, அது 4 இதுல சேர்த்துக்கணும். சேர்த்துண்டாச்சுன்னா என்ன ஆகுது? அப்ப வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 18 போலேன்னு வந்துடும். ஆனா இவர் 18 கொடுக்குற வேதம்ங்கிற 4 சேர்த்துட்டு இது பண்ணிட்டோம்னா இது வந்துடுறது. எது சொல்றேன்னா அப்ப இதையெல்லாம் விளாஞ்சோலவர் நல்லா தெரிஞ்சுட்டார். ஆழ்வார் பாசுரம் என்ன, அங்கங்கள் என்ன, பெரிய திருமொழி என்ன, மற்ற பிரபந்தம் என்ன, எல்லாத்தையும் நன்னா தெரியும். மூலத்தோடு தெரிஞ்சுட்டார். மூலம் மட்டும் தெரிஞ்சு மூலத்தோடு காலட்சேபம் பண்ணணும். என்றைக்குமே காலட்சேபம் வியாக்கியானமும் இருக்கணும், அதுக்குண்டான பதவரையும் இருக்கணும், அதுக்குண்டான இவாக்கு என்ன தோணுதோ அதையும் எழுதி வச்சுக்கிறா இல்லையா, அதுவும் இருக்கணும். வெறும் மூல கிரந்தம் மட்டும் வாசிச்சா பிரயோஜனம் இல்லை, வெறும் வியாக்கியானம் மட்டும் வாசிச்சா மூலம் இல்லாம பிரயோஜனம் இல்லை. நல்லா வச்சுக்கோ, வியாக்கியானம் மட்டும் வாசிச்சா நிர்மூலமா போயிடும். நிர்மூலம்னா அந்த மூலத்தை சொல்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா வியாக்கியானத்தோடு மூலத்தையும் சேர்த்து வச்சா அந்த மூல கிரந்தா யாரோ அப்படி திருவள்ளுவர் ஊக்கம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த நிலையில தான் இருக்காரு. அதுக்கு மேல அசியமா தெரிவிக்கிறார். இது இது இந்த திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானம். திருக்குறுகை பிரான் பெல்லான், நஞ்சியர், நம்பிள்ளை, அதுக்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை, அதுக்கப்புறம் வாதிகேசர் அழையமனவாள் ஜியர், 5 பேருடைய வியாக்கியானம். 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி, இதெல்லாம் இருக்கு. இது அத்தனையும் ஒன்னா நன்னா கத்துட்டாராம். ஒண்ணு விடாம நன்னா கத்துட்டாரு. அதை கத்துன்றது மட்டும் இல்ல, அவ எப்படி சொல்லியிருக்காளோ அதன் பிரகாரமே இவர் குலகுலோத்தமதாசருக்கும் காலட்சேபம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா குலோத்தமதாசர் பிராமணோத்தமர், இவர் பிராமணோத்தமர் இல்ல. இவர்கிட்ட குலகுலோத்தமதும் காலட்சேபம் கேட்கிறாரு. அன்னைக்கு அடியன் சொல்றது 800 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அடியன் சொல்லல. அப்ப அன்னைக்கு இவாலாம் இந்த வித்தியாசமே பார்க்கல சுவாமி, ஒரு நாள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அன்னைக்கே அதை பண்ணியிருக்காரு. அதான் இதுக்கு சொல்ல வந்ததுன்னா ஆச்சாரோட அனுகிரகத்தை தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இத்தனை தூரம் பண்ணியிருக்கா இல்லையா, பண்ண உடனே ஒரு ஏன் சுவாமி இவர் ஆச்சார அனுகிரகத்தால தெரிஞ்சுக்கிறாரு, நேரம் ஒரு புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாமான்னு. புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா கண்ணன் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டா கொஞ்சம். ஏன்னா கண்ணனுக்கு புஸ்தகத்தை பார்த்து தெரியாதுன்னா அவருக்கு தானவே தெரியும், எதையுமே பார்க்க வேண்டாம். ஆனா சாந்தி விதி முன்னெடுக்கிற 64 நாட்கள் காலட்சேபம் பண்ணாரா இல்லையா, அவருக்கு தெரியாத கலையை போய் கத்துட்டாரு. வசிஷ்டர்கிட்ட போய் உட்காந்து ராமன் கத்துட்டான் இல்லையா, ராமனுக்கு தெரியாதுன்னு போய் கத்துட்டானா. ஆச்சாரிய சிஷ்ய பாவம் விடவே படாது. ஆச்சாரிய என்னைக்கு விடுக்க முடியாது. அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் போயிடுத்தினாலே ரொம்ப கஷ்டம். அதனால இவரும் ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இளாஞ்சோல பிள்ளையும் இல்லரோகாச்சல பூர்த்தியா இருந்தாரு. 8 பாவங்களும் சொல்ற அதையும் கட்டார். இதுக்கு மேல இந்த அர்த்தங்களையும் காலட்சேபம் பண்ணாதான் அதில் இருக்கும் அர்த்தங்களே, அதற்கு மேல பூர்வாச்சரம் ரகசியமாக இருக்கிற அர்த்தங்களும் ஆச்சாரியம் கொண்டு கொடுப்பன். இதையெல்லாம் புரியத்துக்காக சொல்றேன். இதெல்லாம் எப்படின்னா இப்ப பாவரசம், அதே போல சப்தரசம், அர்த்தரசம் 3 தெரிஞ்சிருக்கணும்ன்ற. நம்ம ஒரு காலட்சேபம் கேட்கறோம்,
காலட்சேபம் கேட்கறச்சு அர்த்தரசம் தெரிஞ்சுக்கணும், சப்தரசம் தெரிஞ்சுக்கணும், பாவரசம் தெரிஞ்சுக்கணும். இது இதுன்னா என்னன்னா பார்த்துங்க, பாவரசம்னா சப்தரசம்னா சப்தத்தை பார்த்தாலே தெரியும். அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி, இந்த சப்தத்தை கடை தெரியுது. இது சப்தரசம். அர்த்தரசம், அர்த்தரசம் வியாக்கியானத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது சப்தரசம், அர்த்தரசம், பாவரசம் 3 தெரிஞ்சுக்கணும். 3 தெரிஞ்சுட்டாதான் அவன் வித்வானாவே இருக்க முடியும். இப்ப சப்தத்தை வைத்து கூட சொல்லலாம். இன்னைக்கு நோட்டு சுவர்க்கம் புகின்ற அம்மனாய். நோட்டுனா நோக்காம நோட்டு நோத்து நோத்து உன்னுடைய நோத்து சொர்க்கமாக இருக்கக்கூடிய புகின்ற அம்மனாய் இன்னைக்கு பாட்டுறோம். அப்ப அது மேல இருந்து வர அர்த்தமும் நல்லா தெரியாது. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதாய், இது வேறு வழியே கிடையாது, வாசலையா திறக்க மாட்டாதா அப்படின்னு மேல இருந்து வரே தெரியுது. உள்ளுரைக்குறி வேற. இது சப்தரசம். அர்த்தரசம்னா அதுக்கு பெரியவாச்சர்ல என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ அது அர்த்தரசம், அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு சிரமப்பட்டதை தெரிஞ்சுக்கலாம். பாவரசம் இருக்கு இல்லையா, பாவரசம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம்னா, ஆழ்வார் இப்படி பாடினார்னு, இந்த எண்ணத்தோடு பாடினார்னு பாவரசம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆச்சாரியன் சொல்லாதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பாவரசத்தை புஸ்தகத்தை பார்த்தோ அல்லது வியாக்கியானத்தை பார்த்தோ தெரிஞ்சு கொள்ள முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப ஆச்சாரிய சிஷ்ய பாவம் ஏற்படுத்த காரணமே இதுதான். பாவரசத்தை இது பார்க்கவே முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு, வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டுன்றார். அட்டபயகரத்தான் காஞ்சிபுரம் திவ்யதேசம் இருக்கு இல்லையா, அதுல வஞ்சி மருங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டுன்னு தெரிவிக்கிறார். வாய் திறந்து ஒன்று சொன்னான் தோழி திருமங்கை ஆழ்வாருக்கு பரகான ஆயிட்டு பாகம். திருமங்கை நம்ம எல்லாம் நம்மாழ விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருநெடுந்தாட்டுல 10வது பாட்டுக்கு அப்புறம் ஆழ்வார் பாசனம் இருக்கு. இனி நம்மாழ்வார் பாசனம் வேண்டாம் சுவாமி, இவர்தான் பார்க்கலாம். அந்த நிலைக்கு வந்துடுவோம். என்ன பாவம் திருநெடுந்தாரம் ஒரு சாஸ்திரம் அது. அதை வைத்துக் கொண்டுதான் நஞ்சீரை ஜெயிச்சார் பராசர பட்டர். திருநெடுந்தாரத்தை வைத்துக் கொண்டுதான் நஞ்சீரை பார்த்துருக்கோம் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப இந்த பாவரசம் வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு, திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பரகால நாய்க்கு. இப்ப பெருமாள் பாக்குறார். பெருமாள் பார்த்தோன்னே தோழிகிட்ட பேசிட்டு இருக்கார். நாய்க்கு பேசிட்டு இருக்கார். பெருமாள் ஆழ்வாட சிறுத்த இடைய நோக்கினாலாம். சிறுத்த இடைன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, புத்துர ஆள்குள் புலமையிலே போதராய். புத்துர ஆள்குள், பாம்பு புத்து உள்ளுக்குள்ள போனா எத்தனோடு இருக்குமோ அதோடு தான் இடையா. இந்த மேல் பாகத்தையும் கீழ் பாகத்துக்கும் சேர்க்கணும்னு ஒரு பகுதி இருக்கணுமா. அந்த பகுதி கண்ணால பார்த்தா தெரியக்கூடாதான், பகுதி இருக்குன்னு யூகித்து தெரிஞ்சுக்கணுமா. அதத்தான் நமக்கு அதுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இதுக்கு சொல்ல அதான் புத்திர ஆள்கள். அப்படிப்பட்ட இறை அந்த இட சிறுத்து இருக்கான். அந்த இடை சிறுத்து இருக்கு அப்படி நெருங்கினோம்னா கிட்டக்க ஒன்று சொன்னானா. என்ன சொன்னானா, இட சிறுத்து இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒன்று சொன்னானா. அதாவது வஞ்சி மருங்குள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு. வஞ்சி நெருங்கள் நெருங்க நோக்கி வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டுன்னு சொல்றாரு. என்ன ஒன்று பணித்தது உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. என்னன்னு தெரியல, என்ன சொன்னான்னு பாக்குறதுல இல்ல. என்ன சொன்னான்னு பாசுறதுல வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டு உண்டு இருக்கு தவிர வேற. ஆனால் பாட்டுல அதிகமே இல்லை, ஒன்று பணித்தது உண்டு தான் இருக்கு. நம்ம எத்தனை தடவை அந்த சந்தை சொல்லி 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 பார்த்தாலும் அதை ஒண்ணுமே எத்தனை மனப்பாடம் பண்ணாலும் ஒன்று பணித்தது உண்டு நமக்கு ஒண்ணுமே தோறா வந்துடும். அவன் என்ன சொன்னான்னு தெரிவிக்கிறார். பெரியவாச்சன வியாக்கியானம் தெரிவிக்கிறார். அப்படி அவன் என்னதான் சொன்னான்னா, அவன் சொன்னது ஏன் இவன் சொல்லாம விட்டுட்டான்னா, சொன்னது பரக்கால் நான் சொல்லிக்கணும். வாய் திறந்து ஒன்று பணித்தது உண்டுன்னு சொல்லியிருக்கா. ஒன்று என்ன பணித்தான்னு சொல்லல. பெரியவாச்சோட வியாக்கியானத்துல ஏன் சொல்லல, சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன் சொல்லல இல்ல எந்த பெண்ணாவது தாய்மார் இடத்துல போய் கணவன் என்ன இன்னெல்லாம் பேசினா, இப்படிலாம் பேசினா, ராத்திரி இந்த மாதிரி பேசினா யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அதனால சொல்லல.
அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? அதனால சொல்லலை, அதனால சொல்ல வேண்டாம். சரி சுவாமி, காதலனுக்கு அந்தரங்கமா இப்ப ஏதாவது பேசினான்னா அது அந்தரங்கம் அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அதனால உண்டு படித்தது உண்டுன்னு ரகசியமா சொன்னா அப்படின்னு முதல் வியாக்கியானம் பண்ணார். அவர் திருப்தி ஏற்படலை. இருக்கட்டும், அடுத்த வியாக்கியானம். கிட்டக்க வந்து பார்த்தான் பெண்ணே, வந்து பார்த்தான், உன் இடுப்பே உடஞ்சி போயிடுமான்னு இருக்கே, ரொம்ப சிரித்து இருக்கே, ஒல்லியா இருக்கே, இடை சிரித்து இருக்கே. இந்த பாசனம் அட்டபுஜா கரத்தானுக்கு இடம் சிரித்திருக்கு. எனக்கு 8 திருக்கைகள் இருக்கு. உன்னை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டுமா, உன்னை அப்படியே எடுத்துக்கிட்டுமா, அப்படியே கீழே விழுந்துடும் போல் இருக்கு, உன்னை கீழே விழுந்துடும் போல் இருக்கு அப்படின்னு அப்படின்னு நீங்க தாங்கட்டுமா என்று கேட்டான்னு வியாக்கியானம் எழுதினார். இப்ப வந்து இவர் எங்க போய் பார்த்துட்டு வந்திருக்கார் பெரியவாச்சன் பிள்ளை? வாய் திறந்து உண்டு பணித்தது உண்டுன்னு மட்டும்தான் அதுல இருக்கு. உன்னை அப்படியே எடுத்துக்கிட்டோமா போனட்டுமான்ற ஒரு சப்தம்லாம் அதுல இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பெரியவாச்சான் பிள்ளைக்கும் திருமங்கியாழ்வார் காலத்துக்கும் 3000 வருஷத்துக்கு மேல வித்தியாசங்கள் உண்டு. வேற எங்க பார்த்துட்டு வந்தாரு, எங்கிருந்து கண்டாருன்னா, இது எல்லாமே நம்மாழ்வார் நாதமணிகளுக்கு சொல்ல, நாதமணிகள் பரம்பரையா ஒவ்வொன்று வர அது பெரியவாச்சான் பிள்ளை வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இது பாசுரத்தில் இருக்கான்னா இல்ல. இந்த பாசுரத்தில் இல்லைன்னா எப்படி வரும்? இதுதான் பாவரசம். இந்த பாவரசம் எப்படி ஏற்படுதுன்னா நம்மாழ்வார் நாதமணிகள் நம்ம ஒரு விதத்துல 4000 காணாம போனது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஏன்னா அப்பதான் நாதமணிகளுக்கு 4000 கொடுக்குறாரு, அர்த்தத்தோட கொடுக்குறாரு. இல்லைன்னா ஒருவேளை அர்த்தத்தோட வந்திருக்குமா, இந்த வியாக்கியானம் வந்திருக்குமான்னு சரியா தெரியாது. இதெல்லாம் பகவத் சங்கல்பம் தான் சொல்லிருக்கேன். அப்ப இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்ப நாதமணி தொடக்கமாக உய்யக்கொண்டா மணக்கால் நம்பி ஆள வந்தா பெரிய நம்பிகள் அப்படி ஒவ்வொன்றா வந்து கடைசியில் வினவாள பரியந்தம் இது வந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு வந்திருந்தா தானே ஒழிய அந்த அர்த்தம் தெரியாது. சரி, ஏன் எழுதி வைக்க விடாம போயிட்டாங்க, எழுதி வைக்க மாட்டாங்கன்னா, இதெல்லாம் ரகசியமா இருக்கு இல்லையா? ரகசியமா இருக்கிறபடியாலே இது ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதனாலதான் இது பாவசுத்தி. இந்த பாவசுத்தியை பூர்த்தியா அனுகிரகித்தார் யாரு? இளஞ்சோழன். அப்ப சப்தரசத்தையும் வகித்தார், அதே போல அர்த்தரசத்தையும் அனுபவித்தார், பாவரசத்தையும் அனுபவித்தார். இதெல்லாம் அனுகரிச்சபடியாலே மேற்கொண்டு இதுக்கு ஒரு கிரந்தம் பண்ணணும்னு அவருடைய திருவுள்ளத்தில் தோன்ற நம்முடைய ஆச்சாரியன் என்ன கிரந்தம், உயர்ந்த கிரந்தமாக இருக்கு, ஸ்ரீவச்சன கிரந்தம் பண்ணியிருக்காரு. அந்த கிரந்தத்தினுடைய சாராம்சமாக இருக்கு 6வது பிரகடனம் இருக்கே, அந்த 6வது பிரகடனத்தின் சாராம்சத்தை இது கொண்டு நம்ம ஒரு 7 பாசுரங்களாக புள்ளி நம்முடைய அவருடைய சிஷ்யர்களாக இருக்க மேன்மேலும் இருக்கக்கூடியவர்களுக்கு உஜ்ஜீவிக்கும்படி இந்த கிரந்தத்தை கொடுப்போம்னு சப்தகாத பண்ணினான்னு சொல்லியிருக்கார். மேற்கொண்டு இதோடைய நிலை என்னன்றது ஆசிரியர் ஒன்றும் தெரிவிக்க வர என்னன்றது அடுத்த உபன்யாசம் பார்க்கலாம். ஆழ்வாரம் பெருமானார் ஆச்சாரியின் தொழில் பகவத்தால் கூடிய